ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னையிலிருந்து சாஃப்ட் ஹார்ட்டட் காட் அப்படிங்கிற ஒரு புது சைனீஸ் மினி டிராமாவை தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். மினி டிராமாங்கிறதால 4 பார்ட்ல கிட்டத்தட்ட சீரீஸே கம்ப்ளீட் ஆயிடும். ஒரே நாள்ல சீரீஸ் முடியறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. சோ மறக்காம எல்லா எபிசோட்ஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி நிறைய மினி டிராமா போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்லயும் இந்த மாதிரி நிறைய டிராமா பார்க்கலாங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. சோ அடுத்தடுத்து டிராமா செலக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டிராமா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம கம்ப்ளீட் பண்ணுங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்லயே ஒரு 4 பேர் அரண்மனையில வேலை பாக்குறவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு தூக்கிட்டு திருட்டுத்தனமா நைட்டு நேரத்துல ஓடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹீரோயின், அந்த நாட்டோட இளவரசி பேரு சூஹி. சூஹிய கடத்திட்டு இவங்க ஒரு பக்கம் போக ஆப்போசிட்ல முகமூடி போட்டுட்டு மந்திர கூட்டம் மாதிரி நிறைய ஆளுங்க வராங்க. உடனே இந்த காவலர்கள்லாம் அவங்க கூட சண்டைக்கு போயிடுறாங்க. சூஹி கண்ணு முழிச்சு பாக்குறா, யாரா நானே இளவரசி, என்ன யாரு தைரியம் வந்து கடத்திட்டு வந்ததுன்னு அவகிட்ட ஒரு விசில் மாதிரி இருக்கு. அந்த விசில ஊத ஆரம்பிக்கிறா. அத அவ ஊதுனதுமே யாருக்கோ அது கேக்குது. ஃபைனலா நீ வந்துட்ட, உனக்காக தான் இத்தனை வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன கொலை பண்ணல செல்லமே, என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தன் கண்ணு திறந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி சூஹிய வெளியே இழுத்துட்டு போய் அவள் தூக்கிட்டு போலான்னு அந்த முகமூடி போட்ட கொள்ளைக்காரங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சூஹி நல்லா ஃபைட் பண்ணுவா போல, சூப்பரா ஃபைட் பண்ணி அவங்களை எல்லாம் கொண்டு தள்ளுறா. ஆனா அவங்களுக்கு எல்லாம் உயிர் கண்ட்ரோல்லயே இல்ல போல. மறுபடியும் எந்திரிச்சு வராங்க. சூஹி பாத்துட்டு இருக்கா, என்ன அநியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அந்த மாஸ்க் போட்டவனுங்க மறுபடியும் சூஹிய புடிச்சிடுறாங்க. எனக்கு உன் உயிர் தான் வேணும் அப்படின்னு சூஹிய கொல்றதுக்கு வர அங்க ஒரு வால் சக்தி வருது, சூஹிய காப்பாத்துது. பார்த்தா ஒருத்தன் கண்ணை முழிச்சான்ல நம்ம சீரீஸோட ஹீரோ. இவர் ஒரு கடவுள் வேற, பேரு ஷாவ். எவ்வளவு தைரியம் தான் என் பொண்டாட்டி மேல நீங்க கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் கேட்டுட்டு இருக்கான். ஐயோ கடவுளா அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவங்க எல்லாம் அங்க இருந்து ஓடி போக ஆரம்பிக்க ஷாவ் அங்க இருக்கிற மத்த அத்தனை கூட்டத்தையும் சூஹிய கடத்திட்டு வந்தவங்கன்னு அவ்வளவு பெரிய மறை வச்சிட்டான். சூஹி முன்னாடி போய் நிக்கிறான். சூஹி இவனை முதல் தடவை இப்பதான் பாக்குறா போல. ஆனா அவனை பார்த்ததுமே ஏதோ இவன் கூட சேர்ந்து கல்யாணம் ஆன மாதிரியும், அப்போ ஷாவ் சிரிச்சுட்டு ரொம்ப கலகலன்னு இருந்த மாதிரியும் ஏதேதோ ஞாபகம்லாம் அவளுக்கு வர ஆரம்பிக்குது. இவனை பார்த்துட்டு நம்ம ஏன் அழுதுட்டு இருக்கோம் அப்படின்னு சூஹி கண்ணீரை துடைக்கிறா. ஆனா அடுத்த செகண்டே ஷாவ் இவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு, என்னமா செல்லம் நல்லா இருக்கியா, என்ன கொலை பண்ணிட்டு போகும்போது பார்த்தது, இத்தனை நாளுக்கு அப்புறம் உன்னை பாக்குறேன், நல்லா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருன்னு தெரியலையா, கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைய என் கூட இருப்பேன்னு எல்லா சத்தியமும் பண்ணியே உன் புருஷ மனசுல கையை எட்ரா அப்படின்னு கையில இருக்கிற வெப்பன் எடுத்து குத்த போறா. ஆனா அது கடவுளாச்சே, என்ன பண்ண முடியும். ஜூஹிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா வெப்பன் எடுத்து இப்ப கூட குத்த வரப்பாரு. நீ டீமன்ங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு சூஹிய பார்த்து இவன் டீமன் வர சொல்லிட்டு இருக்கான். காப்பாத்தின கையவே குத்துற ஒன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு அவளை கழுத்தை நெரிச்சு சூஹி அதுல மயக்கம் போட்டு விழுந்துற அவளை அங்கே அடிச்சு கொல்லான் தான் போறான். ஆனா கரெக்டா அந்த பக்கமா மத்த ஜெனரல்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. பிரின்சஸ கடத்திட்டு போயிட்டா தேடிட்டு வருவாங்கல்ல. சோ சூஹிய அவங்க இருந்து கூட்டு போறான். போறதுக்கு முன்னாடி அவனோட வாளுக்கு மனுஷன் உருவம் இருக்கு. அந்த பேரு பாவ்பாவா. பாவ் எத்தனை பேர் அந்த மாஸ்க் மேன் போனாங்களோ அவ்வளவு பேரையும் கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த நேரத்துல சூஹியை தேடிட்டு அரண்மனையோட தலைமை காவலன் பேரு பேஷாவ் அவங்க வந்துடுறான். இளவரசியை எங்க கூட்டு போனாங்கன்னு தெரியல, தேடி கொல்லணும் அப்படின்னு அங்க இருக்கிற மாஸ்க் போட்டவங்க எல்லாம் கூட கொல்ல ஆரம்பிக்க பாவ் பாக்குறா. இவன் முடிச்சிருவான் போல, நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு அங்க இருந்து கிளம்புறா. சூஹிய ஷாவ் வீட்டுக்கு தரன்னு இழுத்துட்டு போறான். சூஹி இன்னும் மயக்கத்துல இருக்கா. அப்படியே அவளை அங்க போட்டுட கரெக்டா பார்த்தா சூஹியோட மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு டீமன் பொண்ணு உண்மையாவே இருக்கா. இத்தனை வருஷமா இந்த உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருந்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சு. என் கண்ணு முன்னாடி இந்த ஷாவ் வந்து நின்னுட்டான்ட்டு வில்லி மாதிரி எந்திரிக்கிறது சூஹியே இல்ல போல அந்த அரக்க பொண்ணு. வேகமா நம்ம ஷாவை தேடி உள்ள போறா. ஷாவ் அப்போ குளிச்சிட்டு இருக்கான். சூஹியும் தண்ணிக்குள்ள இறங்கிடுறா. கடத்திட்டு வந்து கூட்டி வச்சுட்டு என்ன தனியா மட்டும் நீங்க மட்டும் குளிச்சீங்கன்னா அதுல என்ன ஃபன் இருக்கு, 2 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணலாம்ல அப்படின்னு மறுபடியும் ஷாவ மயக்கிட்டு இருக்கா. நீ என்ன மயக்க முடியாதுன்னு ஷாவ் சொல்றான். மயக்கிடுவேன், ஏற்கனவே ஒரு தடவை மயக்குனால, இது கூட வாயினால முடியாதுன்னு ஷாவ வெறுப்பேத்திட்டு இருக்க. இங்க பாரு, உன் இதயத்தை எடுத்து நான் நொறுக்குனேன்னு வச்சுக்கோயேன், நீ இறந்து போயிருவ அப்படின்னு ஷாவ் சொல்றான். என் இதயம் எங்க இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியும், ஆனா அத உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சூஹி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதாவது இந்த டீமன் பொண்ணு. வேகமா நம்ம அவ உடம்புக்குள்ள இருந்து அவ இதயம் இருக்கிற ஒரு கல்லு மாதிரி இருக்கு, அந்த கல்ல ஷாவ் வெளியே எடுத்துடுறான். வேண்டாம் அப்படின்னு அந்த டீமன் பொண்ணு கத்த அவ கண்ணு முன்னாடியே ஷாவ் அதை நொறுக்கிடுறான். அவ்வளவுதான், அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி உள்ள போய் விழுந்துடுறா. உடனே ஷாவ் கத்த ஆரம்பிக்கிறான், நான் கொலை பண்ணி முடிச்சிட்டேன், இதுக்கு மேல நான் யார் பேச்சையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு. அங்க பார்த்தா ஷாவுக்கும் மேல இருக்கிற கடவுள் ஒருத்தன் கண்ணுல தூண்டோட வரான். கொலை பண்ணிட்டியா, நீ ஒன்னும் கொலை பண்ணி முடிக்கல, உன்ன மாதிரி ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் கடவுளை இதுவரையும் நான் பார்த்ததே இல்ல,
அவளோடத நீ நொறுக்கி இருக்கிறது வெறும் இதயத்தை மட்டும்தான். ஆனா அவகிட்ட டீமன் ரூட் இருக்கு. அந்த ரூட் இருக்க வரைய இன்னொரு இதயத்தை அவளால உருவாக்கிக்க முடியும்னு சொல்ல, நான் இன்னும் அவளை கொல்லலையா? டீமன் ரூட்டை நான் எங்க போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஷாவ் கேட்டுட்டு இருக்கான். அத நீயா தான் கண்டுபிடிக்கணும்னு அந்த கண்ணை கட்டின கடவுள் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் தளபதி பெய்ஷாவை ராஜா கூப்பிடுறாரு. ஏற்கனவே மாஸ்க் போட்டு சில கொடூரமானவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த நேரத்துல இளவரசி வேற காணா போயிருக்கா. அந்த பொறுப்பை கண்டுபிடிக்கிற பொறுப்பை உனக்கு கொடுக்கறேன்னு சொல்ல, நான் கண்டுபிடிக்கிறேன் ராஜா அப்படின்னு பெய்ஷா அங்க இருந்து கிளம்புறான். சூஹி மறுபடியும் எந்திரிக்கிறா. இந்த தடவை வெறும் மனுஷ பொண்ணாதான் எந்திரிக்கிறா. எதுக்கே நீங்க கூட்டு வந்து ஆளாளுக்கு கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியலன்னு பாத்துட்டு இருக்கா. ஷாவ் அங்க வரான். எப்படி நடிக்கிறா பாரு. இப்பதான் கேவலமா பிஹேவ் பண்ணிட்டு கொலை பண்றதுக்கு வந்தா. இப்ப இவளோட இதயத்தை நான் நொறுக்கிட்டேன்னு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் என்ன பண்ண? நீங்க ஏன் அட்டாக் பண்றீங்க? நீங்க மனுஷங்களோ கடவுளோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் என் வழியா தானே போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆமா நான் பைத்தியக்காரன் தான். ஏன்னா அதனாலதான் யாரு ரொம்ப ரொம்ப காதலிச்சனோ அவங்க கையாலேயே இறந்து போயிருக்கேன். உன்னை நான் விட மாட்டேன்டி. உன் டீமன் ரூட் எங்க இருக்குன்னு கேட்க, அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க எவ்வளவு கேட்டாலும் இல்ல என்ன கொலையே பண்ணாலும் உங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சூஹி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவளோட ஹேரை பார்த்ததுமே ஷாவுக்கு பழைய ஞாபகம் வந்துருது. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது இந்த 2 பேரும் முடியையும் ஒன்னா வெட்டி கட்டி வைப்பாங்கல்ல, அது ஞாபகம் வந்துருச்சு. இத்தனை நாளா நான் வந்து தேடிட்டேன். இதுக்கும் மேல உன் உடம்புலதான் அது இருக்கான். அதை கொஞ்சம் கொஞ்சமா தேடுவேன். உன் எலும்பு கரையிற வரைய தேடி அதை கண்டுபிடிச்சு உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளை அட்டாக் வேற பண்ணிடுறான். சூஹி அங்கே மயங்கி விழுந்துடுறா. வானத்துல கடவுள் மாதிரி உருவாயிட்டு இருக்க, என்னால ஏன் அவ ரூட்டை கண்டுபிடிக்க முடியலன்னு ஷாவ் கத்த ஆரம்பிக்கிறான். அதை நீயும் அவளும் சேர்ந்துதான் கண்டுபிடிக்கணும். வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல, ஷாவ் தனியா போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். மண்டி போட்டே இருந்த சூஹி அப்படியே மயங்கி விழுந்தால, அப்படியே மயங்கியே கீழே விழுந்து கிடக்குறா. ஷாவ் அவளை பார்க்கும்போது 100 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா ஹாப்பியா இருந்த நாள்லாம் ஞாபகம் வருது. அதனால போனா போதுன்னு அவன் மேல பனியா கொட்டி கிடக்கு. அந்த பனியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கான். இங்க சூஹிக்கு ஒரு கனவு வருது. சூஹியோட அம்மா உண்மையா இறந்து போயிருப்பாங்க போல. அவங்க கண்ணு முழிச்சு, சூஹி இங்க இருக்காத செல்லம், இவன் கொடூரமானவன், தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. சூஹி அங்க இருந்து வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. உண்மையாவே எந்திரிச்சு பார்த்தா மேல ஷாவ் பறந்துட்டே நின்னுட்டு, இங்க இருந்து வெளியே போக கூடாதுன்னு உனக்கு உத்தரவு போட்டிருந்தேன். இப்ப நான் உன என்ன பண்றேன் பாரு. கால ரெண்டை வெட்டி போட்டா எப்படி உயிரோட நீ வெளியே போறேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு சூஹிய மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் அட்டாக் பண்ணதும் இந்த ஷாவுக்கு வானத்துல இருந்து அட்டாக் வர ஆரம்பிக்குது. ஷாவ் யோசிக்கிறான், இவ ஒரு டீமன் தானே. டீமனை எதிர்த்து நான் எவ்வளவு வேணா பவரை கொடுக்கலாம். ஆனா அப்பயும் எதனால என்ன வானம் அட்டாக் பண்ணுது? நான் என்ன மனுஷியவ அட்டாக் பண்ண அப்படின்னு அவன் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். இதான் சாக்குன்னு கையில இருக்கிற வெப்பன் எடுத்து சூஹி வேகமா ஷாவோட நெஞ்சிலேயே குத்திடுறா. முதல் தடவையா அவன் நெஞ்சில காயம் மட்டும் ரத்தம் வருது. எப்படி அது பிரேக் ஆயிடுச்சா என்னன்னு சூஹி யோசிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் பாவ் இருக்கால, என் பாஸ்க்கு ஏதோ ஆபத்து, நான் போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்பன்னு பார்த்து ஒருத்தன் கொடை வாங்குமான்னு ஒரு கடைக்காரன் கையை பிடிச்சிட்டு இருக்கானா. அவனை தள்ளி விட்டுட்டு போனா போது வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. அது கொடைக்காரனா இருந்தது ஒரு கடவுள் போல. என்னையா காயப்படுத்துற பாவ், உனக்கு வர வர திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு. உன் வால் உருவம் இல்லாம நான் பண்றேன் அப்படின்னு அந்த கண்ணை கட்டின கடவுள் தான் பாவ் கிட்ட கூட வம்பு வச்சிட்டு இருக்கான். இங்க சூஹி வேற குத்திட்டாளா. என்னது இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த, ஆனா இன்னைக்கு அடி வாங்கிட்ட அப்படின்னு சூஹி கேக்குறா. ஷாவு மறுபடியும் அவளை அட்டாக் பண்ற ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அவனுக்கு வானத்துல இருந்து அடி விழ ஆரம்பிக்குது. உடனே அங்கேயே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கான். சூஹி தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்க இறந்து போன அம்மா முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. சூஹி, உன இவன் எவ்வளவு கொடுமைப்படுத்தினா மறந்துட்டியா? பக்கத்துல போ, கொன்னுடு. இவங்க மட்டும் திருப்பி சக்தி வந்துருச்சுன்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டான். கொன்னுடுன்னு சொல்ல ஷாவ் பாக்குறான். கொன்னுரு, நிஜமாவே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் தான், கொன்னுடுன்னு சொல்ல சூஹி அலறா. அம்மா இல்லம்மா, அவன் என்ன எதுவுமே பண்ணல. என்னதான் கடத்தி கூட்டு வந்தாலும் என்ன காயப்படுத்தல. நான் கொல்ல மாட்டேம்மான்னு சொல்றா. கொல்ல போறியா இல்லையான்னு அவங்க அம்மா கத்த ஆரம்பிக்க சூஹி கையில இருக்கிற வெப்பன் எடுத்து அவங்க அம்மாவே முதல்ல கொன்னுடுறா. என் அம்மாவா இருந்தா எப்பவுமே என் இஷ்டத்துக்கு தான் என்ன விடுவாங்க. கண்டிப்பா அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. நீ கண்டிப்பா என் அம்மாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு குத்துனதுமே அந்த லேடி உருவம் அழிஞ்சு போயிருது. சரி ஓகே, உன்னை எப்படியாவது காப்பாத்தணும், நான் காப்பாத்துறேன்னு சூஹி ஷாவோட கையை பிடிச்சு இழுக்கிறா. என்ன விடு, எனக்கு ஒன்னும் உதவி தேவையில்ல, இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ஷாவ் மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். அப்படியா, அப்ப எக்கேடோ கெட்டு போ அப்படின்னு சூஹி அங்க இருந்து கிளம்ப அந்த மாஸ்க் போட்ட உருவம் மறுபடியும் மேல இருந்து எட்டி பாக்குது. இவங்கதான் அன்னைக்கு என்ன துரத்திட்டு வந்தாங்கன்னு சொல்ல, இந்த மாஸ்க் போட்ட உருவத்துக்கு பேரு ஃபிளவர் ஸ்லேவ். இவங்க விட மாட்டாங்க. தப்பிச்சு போறேன்னு சொன்னல, இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்ல, நான் ஓடி போனா நீ வீக்கா இருக்க, கண்டிப்பா உன்னை கொன்றுவாங்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு சூஹி சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு தலைவனை காட்டுறாங்க. ஃபிளவர் ஸ்லேவ்லாம் இருக்காங்கல்ல நிறைய பேரு, அவங்க எல்லாத்துக்கும் பெரிய தலைவன் இவன் தான். எந்த ஃபிளவர் ஸ்லேவ் யாரை எங்க பார்த்தாலும் இவனுக்கு தெரிஞ்சிருமா.
ஃப்ளவர் ஸ்லேவ் கண்டுபிடிச்சிட்டான். சூஹி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான். சூஹி எங்க இருந்து கூட்டு போனாலும் அந்த கடவுள் இப்ப விட மாட்டேன், திருப்பி அவங்களை கூட்டு வர நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் ஸ்லேவ அட்டாக் பண்ண விடுறான். இன்னும் நிறைய ஃப்ளவர் ஸ்லேவையும் அந்த இடத்துக்கு அனுப்பி விடுறான். ஜூஹி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவளால முடியவே இல்ல. என்னதான் நடக்குதுன்னு ஷாவும் உட்கார்ந்த இடத்துல பாத்துட்டு இருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்து மேல ஷாவோட வால் பறந்து வருது. அந்த ஃப்ளவர் ஸ்லேவ அட்டாக் பண்ணி கொன்னுடுது. என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இங்க இருந்து கிளம்பிடு, இல்லனா சத்தியமா நீ செத்துருவ. இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. போறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அதுக்குள்ள இருந்தாதான் சக்தி எனக்கு மறுபடியும் வரும். அங்க என்ன விட்டுருன்னு சொல்ல ஜூஹி அப்படியே அவனை தரன்னு இழுத்துட்டு உள்ள கூட்டு போறா. அதுக்குள்ள நிறைய ஃப்ளவர்ஸ்லயே வந்துட்டாங்க. ஜூஹி தப்பிக்காம உள்ள இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் உனக்கு பவர் வரன்னு கேட்க, எனக்கு இன்னும் பவர் வரதுக்கு கண்டிப்பா ஒரு மணி நேரம் ஆகும்னு ஷாவ் சொல்லிடுறான். அது வரைய சமாளிக்கிறேன், சீக்கிரம் வந்துரு அப்படின்னு ஜூஹி வெளியே போய் அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள இந்த ஃப்ளவர் ஸ்லேவோட தலைவன் இருக்கான்ல, இவன் பேரு மூச்சியா, நடக்கிறதெல்லாம் பாத்துடுறான். ஜூஹி எதுக்காக அவனுக்காக சண்டை போடணும்? ஃப்ளவர் ஸ்லேவ் அவளை மயக்கம் போட வச்சுட்டு அந்த ஷாவை அழிச்சு கொன்னுடுங்க, இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல ஃப்ளவர் ஸ்லேவ் எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஃபைட் நடக்குது. ஜூஹி அப்படியே தூக்கி அடிச்சிடுறாங்க. ஸ்விம்மிங் பூல்ல வந்து விழறா. அவ கை ஷாவ் மேல படுது. ஷாவுக்கு மறுபடியும் பவர் வந்துருது போல கண்ணை திறந்து பாக்குறான். அடுத்த செகண்ட் ஜூஹிய தூக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எந்திரிச்சு வெளியே வந்துட்டு இருக்கான். வந்து இவன் ஒரே ஒரு பார்வை பார்க்க பெரிய மந்திர கட்டு அத்தனை பேரையும் சுத்தி வட்டம் போட்டுருது. ஏய் மூச்சி, இங்க பாரு, நான் கண்டிப்பா உன் சாவ பாக்க தாண்டா போறேன்னு அங்க இருக்கிற அத்தனை ஃப்ளவர் ஸ்லேவையும் அழிச்சிடுறான். அங்க இருக்கிற ஃப்ளவர் ஸ்லேவ் எல்லாம் அழிச்சா மூச்சி அட்டாக் ஆவான் போல. அப்படியே நெஞ்ச புடிச்சிட்டு என்னால முடியல, ஷாவை எப்படியாவது கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஜூஹிய ஷாவ் தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். பாசமாதான் ஒரு செகண்ட். ஆனா அவ மூஞ்ச பார்த்ததும் அவ கொலை பண்ண ட்ரை பண்ணால, கட்டி வச்சு கொடுமெல்லாம் வேற படுத்திருப்பா போல, அதெல்லாம் ஞாபகம் வருது. பொத்தனை கீழே போட்டுடுறான். ஜூஹிய எந்திரிச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்பவும் எனக்கு போறதுக்கும் வர வழி இல்ல, ஏன்னா ஃப்ளவர் ஸ்லேவ்ங்க எங்க போனாலும் விட மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு இவன் தான் என் மேல பாவப்படணும், அது ஒண்ணுதான் என்ன காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழின்னு. ஷாவ் என்ன பேசாம கொன்னுடு, பிளீஸ் கொன்னுடு, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, இந்த உலகத்துல எனக்குன்னு யாரும் கிடையாது, பிளீஸ் கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு அவளே வால் எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சிட்டு இருக்கா. ஷாவ் பாக்குறான். ரொம்ப நல்ல பையன் போல. ஜூஹியோட பழைய இன்னோசென்டான ஃபேஸ்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அவளை கொல்லாம அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான். நல்ல வேலை, நம்ம பிளான் வேலை பாக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜூஹி மயங்கி விழுந்துடுறா. இங்க இன்னொரு பக்கம் இந்த தளபதி இருக்கான்ல பெய்ஷா, அவன்கிட்ட ஆளுங்க வந்து நிறைய பேரை புடிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஃப்ளவர் ஸ்லேவ் எல்லாம் இவங்க உடம்புக்குள்ள வேர் மாதிரி ஏதோ போதுங்க, அது அவங்களுக்கு பயங்கரமா பெயினை கொடுக்குது. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு மனுஷ நினைவுகள்லாம் எதுவும் இல்ல, பேச மாட்டேங்கிறாங்க, ஆனா வலி மட்டும் இருந்துட்டே இருக்கு. மனுஷ ரத்தத்தை குடிச்சாதான் கொஞ்சமாவது கியூர் ஆவாங்க போல அப்படின்னு சொல்ல பெய்ஷாவை பாக்குறான். கையில இருக்கிற ஆணி எடுத்து ஒரு ஃப்ளவர் ஸ்லேவ் மேல இறக்குறான். பேச மாட்டியாடா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஃப்ளவர் ஸ்லேவ் வழியா இந்த மூச்சி இருக்கானே, அதான் தலைவன், அவன் வந்து பாக்குறான். என்னோட பேர் மூச்சி, ஃப்ளவர் ஸ்லேவ்க்குலாம் தலைவன் நான் தான். பெய்ஷா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க நாட்டுக்குள்ள நாங்க பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஜூஹிய மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, வேற எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன், நாங்க எல்லாரும் அங்க இருந்து போயிருவோம்னு சொல்ல மக்களை கொடுமைப்படுத்தினீங்க, கஷ்டப்படுத்தினீங்கன்னு புடிச்சிட்டு வந்து வச்சா இளவரசியவே டார்கெட் பண்றீங்களோ, சாவுடா அப்படின்னு அங்க இருக்கிற ஆள அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அங்க அரக்க உலகத்துல இருக்கிற மூச்சிக்கு வாயிலிருந்து ரத்தமா கொட்டுது. ரத்தத்தை கொண்டு வாங்கன்னு சொல்ல ரத்தத்தை குடுக்குறாங்க, மனுஷ ரத்தத்தை. அது குடிச்சதுக்கு அப்புறம் தான் வலி கொஞ்சம் குறையுது. பெய்ஷாவை பாக்குறான். இவங்களை சும்மா விடக்கூடாது, ஒட்டு மொத்தமா அழிக்கணும்னு அங்க இருந்து கிளம்புறான். இங்க ஷாவ் ஜூஹிய பெட்ல படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு என் பவர் மறுபடியும் எனக்கு திரும்ப வந்துருச்சு, அது எதனால, நீ வந்து ஒரு டீமன் தானே, ஒன்னு அட்டாக் பண்ணா எதனால என்னோட பவர் எனக்கு போகணும், அது மட்டும் இல்லாம நீ என்ன ஒரு வேலை ஒன்னும் பண்ணலையோ, ஏன்னா நான் அவ்வளவு கொடூரமா கஷ்டமான நிலைமையில இருந்தும் என் உயிர் எனக்கு இப்ப திரும்ப வந்திருக்கு, ஒருவேளை நீதான் என்ன காப்பாத்திருப்பியோ அப்படின்னு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் எது போயிடணும்னு சொல்லிட்டு போய் அங்க ஷாவ் போக ட்ரை பண்றான். ஜூஹி கைய புடிச்சுக்கிறா. ஷாவ் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாசமா கூப்பிடுறா. கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படிதான் கூப்பிட்டுருப்பா போல. ஆனா இன்னொரு பக்கம் ஜூஹிக்கு கனவு ஒண்ணு வருது. அதுல இவ உடம்புக்குள்ள அந்த டீமன் இருக்கும்போது இவ கடிச்சிருக்கா போயிட்டு ஷாவ. எல்லாரும் கடிங்க, இந்த வியாதிக்கு ஷாவோட ரத்தத்துலதான் மருந்து இருக்குன்னு சொல்ல அங்க இருக்கிற அத்தனை டீமன்ஸும் போய் ஆளுக்கு ஷாவ கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கனவை கண்டுட்டு ஜூஹி எந்திரிச்சிடுறா. ஷாவோட வைஃப் பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரி இருந்தா, அதனாலதான் என்ன கூப்பிட்டு கொடுமைப்படுத்துறான் போல. ரொம்பவே கொடூரமான ஆளா இருந்திருக்கா. அதனாலதான் ஷாவ் என்ன பார்த்தாலே பயங்கரமா முறைக்கிறான் போல. அவனும் ஒரு வகையில பாவம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ஷாவ் யோசிச்சுட்டு இருக்கான். எதனால ஜூஹியை அட்டாக் பண்ணதுக்கு என்ன வானம் அட்டாக் பண்ணுச்சு, அவ என்ன மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை ஜூஹி என்ன காப்பாத்தி இருப்பாளா, இப்ப இருக்க மாதிரி அப்போ ஒரு சாதாரண மனுஷியா இருந்து அவளை ஏதாவது டீமன் அப்போ புடிச்சிருந்திருக்குமோ, நாம தான் தப்பா நினைச்சிட்டோமோன்னு ஷாவ் எதையோ யோசிக்கிறான். பாபாவை கூப்பிடுறான். பாபா, நான் லெல்லிக்க மருந்தெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வா, பூமிக்கு போயிட்டு ஜூஹியை பத்தி கொஞ்சம் விசாரிக்கவும் நீ செய்யணும், அவ பேக்ரவுண்ட் பத்தி. ஆனா உன் பவரை மனுஷ உலகத்துல எப்பவுமே காட்டக்கூடாதுன்னு சொல்ல
ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு பாவ் கிளம்பிடுறா. இங்க அந்த நாட்டோட டியூக் ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் கழுத்துல அந்த மாதிரி செடி வளர்ந்துட்டு இருக்கு. அது புடுங்கணும்னு நினைச்சா பயங்கரமா வலிக்குது. ஆனா அந்த மாதிரி தடவி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்கடா, இந்த ராஜாக்கு சூஹி இளவரசியா இருக்க வரைய என் கைக்கு நாடு வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் சூஹிய கொல்லுங்கன்னு உங்களை அமுச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். சூஹிய ஜெயில தான் ஆல்ரெடி அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அப்போதான் அவளை கொல்றதுக்கு ஆளுங்க போயிருக்காங்க. ஏண்டா, எங்க அம்மாவே பேட்டிலுக்கு போயிருக்காங்கடா. அவங்கள மாதிரி ஒரு அம்மா வச்சுட்டு நான் வீக்கா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சூஹி கேட்டுட்டு இருக்கா. அப்போதான் அங்க மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. இந்த மணி அடிச்சா ராணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. என் அம்மா இறந்து போயிட்டாங்களா, இதுவரையும் அவங்க தோத்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு சூஹி அங்க இருந்து வெளியே வரா. ஆனா அவளையும் கொல்றதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. சூஹி அங்க இருக்க அத்தனை பேர்கிட்டையும் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே ஓடி இருக்கா. அப்பதான் நம்ம ஆளு கூட்டு போயிட்டான்ல ஷாவ் கண்டுபிடிச்சு இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு யோசிச்சு பாத்துட்டு மறுபடியும் அவளை விட்டுட்டீங்க, அவ இருக்க வரையும் நான் ராணியே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா நடிச்சிட்டு இருக்கான் எல்லாரையும் போட்டு. நாங்க சூஹிய விடும் போது ஒருத்தனை பிடிச்சோம், அவனை கூட்டு வந்திருக்கோம், ரொம்ப வியர்டான ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளவர் ஸ்லேவ கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. யாருவங்கிற மாதிரி அந்த டியூக்கு பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சூஹி அவ ரூம்ல இருந்து கதவை திறக்கிறா. பார்த்தாங்க வெளியே நம்ம ஷாவ் 2 சின்ன பிள்ளைங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கான் ஓடி பிடிச்சு. சிரிக்கவும் செய்யறான். ஷாவுக்கு சிரிப்பெல்லாம் கூட வருமா, அது மட்டும் இல்லாம இவ்வளவு அழகா வேற இருப்பானான்னு சொல்லிட்டு சூஹி யோசிக்கிறா. உங்க ஒய்ஃப் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு அந்த குட்டி பசங்க கேக்குறாங்க. சூஹி வெளியே போனதும் 2 பேரும் ஓடி போறாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு சூஹி கேக்குறா. என்னக்கா உங்க கையெல்லாம் இவ்வளவு காயமா இருக்கு, ரொம்ப வலிக்குமேன்னு கேட்க, இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் வலிக்கல, லைட்டான காயம் தான் சூஹி சொல்லிட்டு இருக்கா. சூஹிக்கு ஒரே ஒரு கத்த முடி மட்டும் வெள்ளை முடி இருக்கு. அதே மாதிரி ஷாவுக்கு அவன் வெள்ளை முடியல, ஒரே ஒரு கத்த மட்டும் கருப்பு முடி இருக்கு. இத பார்த்து யோசிச்சுட்டு சூஹி அந்த குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கும் போது 2 பேரும் காணாம போயிடுறாங்க. சூஹி வேகமா ஷாவ் கிட்ட போயிட்டு எங்க போனாங்க அந்த குழந்தைங்கன்னு கேட்க, அவங்க இறந்து போய் 100 வருஷத்துக்கும் மேல ஆச்சு. ஒரே ஒரு அப்சஷனுக்காக தான் இத்தனை வருஷமா அவங்க ஆத்மா இங்கே சுத்திட்டு இருந்தது. அது நிறைவேறிச்சுங்கிறதால இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்ல, அப்சஷனா, அவங்களுக்கு என்ன அப்சஷன் சொல்லிட்டு சூஹி கேட்டு இருக்கா. உன்னை பாக்கணுங்கிறதா அவங்க அப்சஷன் சொல்ல, என்ன பாக்கிறதுக்காக 100கணக்கான வருஷமா இங்க இருந்தாங்களா, எனக்கு அவங்கள ஞாபகமே இல்லைன்னு சொல்ல, உன் உருவத்துக்கு வேணா ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த குழந்தைங்க சோலை தான் பாத்துட்டு இருந்தாங்க, உன் சோலை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஷாவ் சூஹியவே பாத்துட்டு இருக்கான். இன்னும் ஓரளவுக்கு மிஸ் பண்ணிருப்பான் போல, அத பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஆனா இங்க இன்னொரு பக்கம் அந்த ஃபிளவர் ஸ்லேவ் வழியா டியூக்கு கிட்ட மூச்சை பேச ஆரம்பிக்கிறான் ஃபிளவர் ஸ்லேவோட தலைவன். இங்க பாரு, உங்க கழுத்துக்கிட்ட செடி வளர்ந்துருக்கே, ரொம்ப கேஷுவலா இருக்க, என்ன கொல்ல பாக்குறியா, ஏன் ஆளுங்களை பிடிக்கிறதுக்கு பாக்குறியா, உன்னை காப்பாத்துறதுக்கே ஆள் வேணும், உன் உடம்புக்குள்ள இருக்க வளர்ந்துட்டு இருக்குல்ல அந்த வேறு, அதுல மட்டும் பூ மட்டும் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நீ அங்கேயே காலி, உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சி சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு நிறைய விஷயம் தெரியுதுன்னு டியூக்கு நல்லாவே தெரியுது. டியூக் வேகமா அந்த ஆள் கால்ல விழுது, நான் உங்களை பாக்கணும், நேர்ல பாக்கலாமா, ப்ளீஸ் என்ன மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. சரி ஓகே, நேர்ல மீட் பண்ணிடலாம் அப்படின்னு டியூக்கு கிட்ட மூச்சியும் சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த மூச்சு கிட்ட இருக்கிற ஆளுங்கள்ட்ட ஒரு சில மனுஷங்க மாட்டிருப்பாங்க போல. அங்க கூட இருக்கிற மத்த ஃபிளவர் ஸ்லேவ் எல்லாம் கடிச்சு சாப்பிட்டு இருக்குங்க அங்க இருக்கிற ஆளுங்களை புடிச்சு. இங்க நைட் டைமே வந்துருது. ஷாவினும் சூஹிய வச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்கான். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓடி இருக்கும். இன்னும் எவ்வளவு நேரம் நான் இப்படியே நிக்கணும்னு சொல்லிட்டு சூஹி யோசிச்சுட்டு இருக்கா. பாபா ஊருக்குள்ள போனவ திரும்ப வரா. ஷா உடனே இவனை நம்ம இவ்வளையா பாத்துட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். பாபா ஓடி வரவ, பாஸ் நான் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சேன், அந்த சூஹி இருக்கால, அவ பிறக்கும் போதே எதோடயோ பிறந்தவளாச்சே அப்படின்னு சொல்ல சூஹி பாக்குறா. என்னை பத்தி விசாரிக்கணும்னா டைரக்டா ஏன்ட்டே கேட்டிருக்க வேண்டியதானே, நான் பிறக்கும் போதே இதயம் இல்லாம பிறந்தவ, என் உடம்பு ஃபுல்லா தழும்போட பிறந்தவ, நான் வந்தாலே அந்த இடம் விளங்காது, அதுதான் ஊர் முழுக்க என்னை பத்தி எல்லாரும் சொல்லி வச்சிட்டு இருக்காங்க, இதை ஏன்டே கேட்டிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உடம்புல காயம் இருக்கான், அதுக்கு மருந்து வாங்க சொல்லிதான் ஷாவை என்ன அனுப்புனாருன்னு சொல்லிட்டு பாவ் எல்லாத்தையும் சொல்லிடுறா. நம்ம ஷாவ் பாக்குறான். மனசுலயே அவகிட்ட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திட்டு பாவ் கிட்ட, பாவம் அவ ரொம்ப கஷ்டத்தோட இருக்கா, அவ பாரு ட்ரெஸ் அதே போட்டுட்டு இருக்கா, அவளை கூட்டு போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுன்னு சொல்ல பாபா கூப்பிடுறா வாங்க போலான்னு. இதையும் உங்க பாஸ் தான் சொன்னாரான்னு சூஹி கேட்க, சொன்னாரு ஆனா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதையும் பாபா சொல்லிடுறா. சூஹி பாக்குறா, ரொம்ப அப்பாவியா இருப்பா போல இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு சூஹி நேரா பாபாவோட கிளம்பி போயிட்டு இருக்கா. ஷாவ் யோசிச்சுட்டு இருக்கான், இத்தனை வருஷத்துல உன் 100க்கும் மேல ஓவியம் வரைஞ்சு வச்சிருக்கேன், ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீ பண்ண துரோகத்துக்கு உனக்கு கொல்லணும்ட்டு, ஆனா இப்போன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பின்னாடி ஒரு வாத்து ஒண்ணு உள்ள ஓடி வருது. அது வழியா அந்த கண்ணை கட்டின கடவுள் இருக்கான்ல அவன் வந்துடுறான். பாபாவுக்கு எப்படி அவ்வளவு சக்தி வந்தது, பாதி கடவுள் நிலைமைக்கு அவ வந்திருக்கா, அவளெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல, ஏன் கடவுள் உலகம் அவ்வளவு குறுகிய மனப்பான்மையோட இருக்கா, ஒரு பொண்ணு வந்தா கூட அவளை உங்களால ஒண்ணு ஏத்துக்க முடியாதா என்ன, நான்லாம் சத்தியமா விட மாட்டேன், அவளை ஏதாவது பண்ணீங்கனாலோ இல்ல என் பக்கத்துல இருக்க யாரையாவது ஏதாவது பண்ணீங்கனாலோ
கண்டிப்பா நான் தேடி வந்து மத்த கடவுள்கள்ட்ட உங்களை பத்தி முறையிட்டே தீர்வேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். கட்டின கடவுள் பாக்குறான் அந்த ரூட்டை கண்டுபிடிச்சிட்டியான்ட்டு. கண்டிப்பா அதை நான் கண்டுபிடிச்சிருவேன், அழிச்சிருவேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாவா மறுபடியும் உள்ள ஓடி வரா. அதுக்குள்ள அந்த கடவுள் மறுபடியும் கட்டின கடவுள் வாத்தா மாறிடுறான். இந்த வாத்தை எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரை பண்ணலான்னு தான் வந்தேன் பாஸ். அன்னைக்கு கூட நான் ஒரு கொடை வச்சிருந்தவனை பார்த்தேன், ஓவரா என்கிட்ட பண்ணான், நல்லா தள்ளி விட்டு புடிச்சிட்டு போயிட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இங்க இருந்து வாத்தையும் கூட்டு போறா. வாத்த நம்ம சூஹியும் பாபாவும் சேர்ந்து சமைக்கிறாங்க. அதுக்குள்ள ஷாவ் தனியா ரூம்குள்ள போயிடுறான். என்னதான் நடந்துச்சு, ஒருவேளை சூஹி என்ன கொலை பண்ணலையா, நான் திருப்பி உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே சூஹியா, இத நான் பழைய காலத்துல என்ன ஆச்சுன்னு பாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை போட ஆரம்பிக்கிறான். எங்க சூஹியும் பாபாவும் ஷாவோட ரூம்க்கு வராங்க. இப்ப பாபா பாக்குறா, இந்த லைட் எரியுது இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்க பாஸ் பழச கண்டுபிடிக்கிறதுக்கு பாஸ்டுக்கு போயிருக்காருன்னு அர்த்தம். ரொம்ப எனர்ஜி வீக் ஆகும், நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இறந்து கூட போயிருவாருன்னு சொல்லிட்டு சூஹிய போக விட மாட்டேங்கிறா. இங்க நம்ம ஷா உள்ள போறான், பழைய நினைவுகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். கண்ணுல இருந்துலாம் ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஆனா அதுல சூஹி அவளோட உடம்புல இருந்து சதையும் ரத்தத்தையும் கொடுத்து இறந்து போற நிலைமையில அந்த ஷாவுக்கு மறுபடியும் உயிரை திரும்ப கொடுத்திருக்கா. அவளால மட்டும்தான் நான் திரும்ப பிறந்திருக்கேனா, அவ கொஞ்சம் கொஞ்சமா அவ சதையும் ரத்தத்தையும் எனக்கு கொடுத்தாளான்னு சொல்லிட்டு இப்பதான் ரியலைஸ் பண்றான். பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். சூஹி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க, பாபா உட்காந்து துணி எல்லாம் துவச்சிட்டு இருக்கா. நிறைய வேலைலாம் செய்ய வேண்டியிருக்கு இந்த மனுஷன் உலகத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்தா நீங்க பௌர்ணமி போல நிலா முழுசா வந்துட்டு இருக்கு. ஐயோ மறைக்கணுமேன்னு சொல்லிட்டு வேகமா பாபா ஓடி போயிட்டு மேகமா மாறி நிலாவை முழுசா மறைச்சிடுறா. கரெக்டா ஷா வெளியே வரான். சூஹிய வேகமா கட்டி பிடிச்சுக்கிறான். அந்த நினைவுகள் எல்லாம் பார்த்தான்ல, இவளுக்கு காப்பாத்தினதே அவதான் சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுல்ல. சோ ஒரு மாதிரி பாசம் வந்துருச்சு போல. கட்டி பிடிச்சிட்டு பழைய நினைவுகள்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு என்னம்மான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். என்ன வாமா போமான்னு பாசமா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சூஹிக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. கரெக்டா பாபா ஐயோ நான் ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கேன், என்னால மறைக்க முடியலன்னு சொல்லிட்டு மேகமா இருந்தால கீழே விழுந்துடுறா. நிலா வெளிச்சம் மொத்தமா ஷாவு மேல படுது. பைத்தியம் புடிச்ச மாதிரி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். சூஹி பக்கத்துல வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, என் பக்கத்துல வராத, என்னால என்னைய கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள ஓடி போயிடுறான். பார்த்தா நிறைய விதம் உருமுறை மாதிரி சத்தம் கேக்குது. சூஹி கையில லைட்லாம் எடுத்துட்டு ஷாவ் என்ன ஆச்சுன்னு பாக்குறா. உடம்பு ஃபுல்லா அவனுக்கு கடிச்சு கடிச்சு காயமா இருக்கு, யாரோ பயங்கரமா கடிச்சிருப்பாங்க போல. பக்கத்துல வந்ததும் சூஹியவே கடிச்சு வச்சிடுறான். சூஹி கையில இருக்கிற விசில் எடுக்கிறா, மறுபடியும் ஊதிட்டே இருக்கா. ஷாவுக்கு அவனோட பழைய ஞாபகங்கள், பழைய சூஹி லவ் பண்ணால அந்த ஞாபகம் எல்லாம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி ஒரு அனிமலே பணிஞ்சு போற மாதிரி அவன் மாறிட்டு சூஹி பக்கத்துல வரான். அப்படியே மடியில படுத்துட்டு அழுதுட்டு அவன் மடியிலே தூங்கிடுறான். சூஹியும் தட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறா. உடம்பு ஃபுல்லா கடிச்ச காயங்களா இருக்கு. என் கனவுல நான் கடிச்சது மட்டும் இல்லாம மத்த எல்லாரையும் கடிக்க விட்டேன், அதெல்லாம் உண்மையாதான் இருந்திருக்கும் போலன்னு சொல்லிட்டு சூஹி யோசிக்கிறா. அடுத்த நாள் காலைல மறுபடியும் பாபாவுக்கு பவர் வந்துருது. நல்லா பெஞ்ச்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. இங்க பார்த்தா சூஹி தூங்கிட்டு இருக்கும் போதே ஷா வேஞ்சிடுறான். அவளை தொட்டு பாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். சூஹி பாக்குறா. நேத்து நைட் என்ன நடந்தது, எதுக்கு கடிச்சு வச்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. வலிக்குதான் கேட்க, கடிச்சா வலிக்காதா, இன்னைக்கு வாசையும் அப்படின்னு சொல்லிட்டு சூஹி சீன் போட்டுட்டு இருக்கா. உடனே ஷாவ் கையில மருந்து எடுக்கிறான். இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு, நல்லா முதுக கிட்ட கடிச்சு வச்சிருக்கீங்க, என்னால போட முடியாது, எனக்கு வந்து பாபாவை கூப்பிட்டு விடுங்கன்னு சொல்ல பாபா வெளியே போயிருக்கா. நானே போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு சூஹிக்கு மருந்தும் போட்டு விடுறான். முகம்லாம் ஒரு மாதிரி செவந்து போகுது. என்னாச்சு ஃபீவரான்னு சொல்லிட்டு ஷாவ் கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சூஹி வெளியே ஓடி போயிடுறா. ஐயோ முகம் வேற செவந்து போயிடுச்சு, வெக்கப்படுறத காட்டி கொடுக்குதேன்னு சூஹி யோசிச்சுட்டு இருக்க, ஷாவ் அங்கேயும் வந்துடுறான். நேத்து ஏன் நீங்க பீஸ்ட் மாதிரி ஆனீங்கன்னு கேட்க, முழு நிலா வரும்போது என் பவர்லாம் நான் லூஸ் பண்ணிருப்பேன், அந்த மாதிரி ஆயிடுவேன், அதான் நேத்தும் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல சூஹி பாக்குறா. அதுக்கும் என்கிட்ட ரூட் தேடிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. டிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர் ஒண்ணு இருக்கு. அது மனுஷங்க உடம்புல ஒரு அரக்கினால நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேர் ஒருத்தவங்க உடம்புல இருக்குன்னா பயங்கரமா வலி இருக்கும். அந்த வலி அவங்க சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு வேலை தலையில இருக்கு அப்படின்னா அது புடுங்கவே முடியாது, கண்டிப்பா இறந்துருவாங்க. ஏதோ கால்ல இருக்கு அப்படின்னு சொல்லினா அதுல இருந்து புடுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வலி ஒண்ணு இருக்கு, கடவுளோட உடம்ப கடிக்கணும், அவங்க ரத்தத்தை குடிக்கணும், அது மூலமா அந்த வலியில இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா அவங்க எல்லாம் ஃபிளவர் ஸ்லேவா மாறிடுவாங்கன்னு சொல்ல சூஹி பாக்குறா. அப்போ இப்ப ஃபிளவர் ஸ்லேவா இருக்கவங்க எல்லாம் உங்களை கடிச்சவங்க, அதனால அவங்க ஃபிளவர் ஸ்லேவா மாறி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, மூணாவது வலி என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அது டீமன் ரூட்டை கண்டுபிடிக்கிறது. அதை கண்டுபிடிச்சு அதை அழிச்சிட்டோம்னா அந்த டிகே இருக்குல்ல, அது ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும்னு சொல்ல, என்னை வெட்டாம அதுல இருந்து ரூட் எடுக்கிறதுக்கு எதுனா வழி இருக்கான்னு சூஹி கேக்குறா. உன்னை பார்த்தா வர வர பயப்படுற மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு ஷாவ் சொல்ல, இல்ல நீங்க ரூட் எடுத்ததை அழிக்கணும், அப்பதான் மனுஷங்களும் நிம்மதியா இருப்பாங்க, ஏன்னா இந்த நாட்டோட இளவரசி, இந்த நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுவேன். ஆனா அதே மாதிரி எனக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு ஆசை இருக்கு. சோ ரெண்டு பேருக்கும் ஒருத்தங்க தேவை இருக்கு. நம்ம ஒரு பேரும் டீல் போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு ஷாவோட டீல் போட்டுக்கிறா. என்ன வந்து ஹர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹர்ட் பண்ண மாட்டேன், இனிமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ற வேலை என்னோடதுன்னு ஷாவ் சொல்லிடுறான். இங்க இருந்து பெய்ஷா இருக்கான்ல, அவன் ஊருக்குள்ள போயிட்டு இருக்கான். அங்க ஏதோ திருடன் சொல்லிட்டு கத்துறாங்க. பெய்ஷா வேகமா ஓடுறான். ஓடும் போது பார்த்தா பாபாவை பாத்துடுறான்.
அன்னைக்கு பார்த்தா அதே பையன் ஹீரோ மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு பாபா யோசிச்சுட்டு இருக்கா. பெய்ஷாவ் நேரா போயிட்டு அங்க திருட மேல கத்தி வச்சுட்டு, எதுக்குடா திருடுற, ஏன் ஊர்லயே திருட்டான்னு கேட்க, இந்த டோக்கன் கீழே கிடந்ததுங்க, எடுத்த எங்கன்னு சொல்லிட்டு அந்த திருடன் சொல்லிட்டு இருக்கான். இந்த டோக்கன் சூஹியோடது, எங்க இருந்து எடுத்தன்னு சொல்ல கரெக்டா எந்த இடத்துல ஷாவ் தங்கியிருக்கானோ அந்த வீட்டை அந்த திருடன் சொல்லிடுறான். பெய்ஷா அங்கிருந்து ஓடுனதுக்கு அப்புறமா இவனே ஒரு டீமன் போல அந்த திருடனே சிரிச்சிட்டு இருக்கான். இங்க பார்த்தா பெய்ஷாவோட ஆளுங்க ஒட்டு மொத்தமா ஷாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. பெய்ஷாவ் கையில இருந்து வெப்பனை விட்டு ஷாவை நேரா அட்டாக் பண்ண வர ஷாவ் அவனோட பவரை யூஸ் பண்ணி தடுத்து நிறுத்துறான். அதோட தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஒரு பக்கம் தளபதி அவனோட அட்டாக் ஆரம்பிக்க ஷாவத்தை தடுத்து நிறுத்துறான். ஆனா அதுக்குள்ள சூஹி அங்க போயிடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க, யார் முன்னாடி யார் அடிக்கிற, அவங்க எனக்கு கிட்னாப் பண்ணிட்டு வந்தாங்க நான் சொன்னேனா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. தளபதியில இருந்து ஒட்டுமொத்தமா அத்தனை பேரும் கால்ல விழுந்துடுறாங்க. இளவரசி உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம், சீக்கிரமா வாங்க, ராஜா உங்களை பத்திரமா கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா சூஹி பாக்குறா, என்ன எங்க அப்பா கூட்டு வர சொன்னாரா, என்ன கொலை பண்ணிட்டா இந்த நாட்டுக்கு இருக்கிற ஒரு பெரிய தொல்லை ஒளியும்னு அவர் நினைச்சிருப்பாருன்னு கேட்க ஆரம்பிக்கிறா. இல்ல சத்தியமா அப்படி கிடையாது அப்படின்னு பெய்ஷாவ் தளபதி நடந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ராஜா உங்களை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாரு, அவர் என்ன கூப்பிட்டு அப்படின்னு பிளாஷ்பேக்கு போயிடுறான். ராஜா பெய்ஷாவை கூப்பிட்டு எப்படியாவது சூஹிய பத்திரமான இடத்துல வைக்கணும், அதனாலதான் நான் அவளை ஜெயில அடைச்சிருக்கேன், ஏன்னா அவன் அங்க மட்டும் தான் நான் எதிரியா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு பாதுகாப்பா அவளை விட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு ஜெயில அடைச்சிருக்காரு. அப்புறம் அவளுக்கு சாப்பாட்டுல மயக்க மருந்து கொடுத்து ராஜா அவரோட ஆளுங்களை யூஸ் பண்ணி பாதுகாப்பா பெட்டியில அங்க இருந்து தூக்கிட்டு போக வச்சிருக்காரு. ஆனா அதுக்குள்ள எதிரிங்க வந்திருக்காங்க, சூஹிய பாதி வழியிலே அபகரிக்க ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. இப்ப கூட உங்களை காப்பாத்துறதுக்காக தான் கூப்பிட்டாரு, உங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் அவர் மிச்சம் வச்சிருக்காராம், அது உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்ல ஷாவ் நடுவுல குறுக்க வரான். அதான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல, இங்க வந்து கொடுக்க வேண்டியதானன்னு கேட்டுட்டு இருக்கான். நீ யாரு, முதல்ல நான் ஏன் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பெய்ஷாவுக்கும் ஷாவுக்கும் நடுவுல பெரிய சண்டையே நடக்க ஆரம்பிக்குது. சூஹி பாக்குறா, நான் அங்கேயும் கிளம்ப போறேன், பெய்ஷாவோட என் கூட சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவன், அவனை பத்தி எனக்கு தெரியும், என் மேல அவ்வளவு கவலை அக்கறை இருந்ததுன்னா என் கூட வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஷாவ் பாக்குறான், மனுஷங்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் வரப்போறது இல்லன்னு ஷாவ் கோச்சிட்டு அங்க இருந்து உள்ள போயிடுறான். சூஹி பெய்ஷாவோட கிளம்பி அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கா. இதே நேரத்துல அந்த கெட்டவன் மூச்சு இருக்கான்ல, அவன் கிட்ட டியூக் வந்துடுறான். அவன் கழுத்துல இருந்து அந்த செடியும் முளைக்க ஆரம்பிச்சிருது. இப்ப என்ன பண்றது, எப்படியாவது சூஹிய கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க மட்டும் அவளை கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த இடத்துக்கு நான் ராஜாவாயிருவேன், ராஜாவானதுக்கு அப்புறமா உங்களுக்கு ராஜகுரு பதவியை போட்டு கொடுத்துடுறேன், எனக்கு அடுத்த பொசிஷன்ல நீங்க தான் இருப்பீங்க, உங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு மூச்சி கிட்ட டியூக் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா மூச்சி பாக்குறான், எப்ப எனக்கெல்லாம் அந்த ராஜகுரு போஸ்ட் எல்லாம் ஒரு போஸ்டாப்பா, இந்த உலகத்தையே கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், சரி வேணா ஒண்ணு பண்றேன், அந்த பொண்ணை நம்ம கொலை பண்ணிட்டோம்னா உனக்கு சாகா வரத்தை கொடுக்குறேன், என்ன மாதிரி என்னன்னைக்கும் நீ உயிரோட இருக்கலாம்னு சொல்ல சாகா வரமா நிஜமா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு டியூக்கு பயங்கரமா காலையே விழ ஆரம்பிச்சிடுறான். இங்க சூஹி வரா நேரா பெய்ஷாவோட வீட்டுக்கு. உள்ள தனியா ரூம்குள்ள போறா. அங்க பார்த்தா அவங்க அம்மா விட்டு வச்ச லெட்டர் ஒண்ணு இருக்கு. சாரிடா செல்லம், இது உன்கிட்ட நான் ஓப்பனா சொல்லல, சின்ன வயசுல இருந்தே பேட்டில் ஃபீல்டுலயே நான் வளர்ந்ததால ரொம்ப எப்பவுமே ஸ்ட்ரிக்டா தான் நான் உன்கிட்ட இருந்திருக்கேன், உனக்கான கிஃப்ட் ஆனா ஒவ்வொரு தடவையும் வாங்கி வச்சிருக்கேன், அந்த கிஃப்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, அது மட்டும் இல்லாம எப்பவுமே அம்மா உன் கூட தான் இருக்கேன்னு நினைச்சுக்கோ, ஆனா அப்பாவை நீ ரொம்ப வெறுத்துறாத, அப்பா நீ நினைக்கிறத விட உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படிச்சு கதறி அழுதுட்டு இருக்கா. யோசிச்சு பாக்குறா, அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சு ஜெயில இருந்து வந்தால, அம்மாவோட கல்லறைய பாக்குறதுக்கு ஓடி வந்திருக்கா. அம்மாவோட முகத்தை பார்த்துட்டு அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ அங்க டியூக் நின்னுட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான், போர்ல ஜெயிச்சுட்டு திரும்ப வரும்போது வியாதினால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா போர்ல தோக்குற ஆள் கிடையாது, அப்படி ஒரு வேலை உங்க உடம்புல வியாதி இருந்ததுன்னா யாராவது அப்படி உடம்புல வியாதி இருக்கவங்கள போருக்கு அனுப்புவாங்களா, என்ன ஒரு முட்டாள்தனம், இல்ல எவ்வளவு ஒரு கொடூரமான வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. உடனே ராஜா அங்க இருந்து டியூக்க தவிர மத்த எல்லாரையும் வெளியே போக சொல்லிடுறாரு. இப்படி கண்ட ரிச்சுவல்ஸும் பண்றதால அம்மா திரும்பியா உயிரோட வர போறாங்க, நீங்க இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க, ஆனா ஒரு நாள் கூட என் மேல நீங்க பாசம் வச்சதே இல்ல, நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு என்ன வெறுக்கிறீங்க, ஆனா என்ன பெக்க சொல்லி நானா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பா அவளை ஓங்கி அடிச்சிடுறாரு. சூஹி கீழே விழுந்துடுறா. அவளுக்குள்ள இருக்க அந்த டீமன் இருக்கால, அவ வெளியே வந்துடுறா. இவ்ளோ கொடூரமா பிஹேவ் பண்ணிருக்காங்க, சும்மாவா இருக்கு அப்படின்னு அவ கேட்டுட்டு ராஜாவை அடிக்கிற மாதிரி பக்கத்துல வந்துட்டு திடீர்னு மயங்கி விழுந்துடுறா. ராஜா அப்ப அவளை பார்த்து, இவளை அரண்மனையை விட்டே தூக்கி போடுங்க, தூரமா எறிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஜெயிலுக்கு மறுபடியும் அனுப்பியிருப்பார் போல. அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு எது உண்மை எது பொய்ன்னு தெரியலையேன்னு சூஹி அழுதுட்டு இருக்கா. அன்னைக்கு ஜெயில தளபதியோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரோட பையனுக்கு ஜெயில டியூட்டி இருக்கான், அப்பாக்கும் பையனுக்கும். நியூ இயர் அன்னைக்கு யாராவது ஜெயில வேலை பார்ப்பாங்களாப்பா, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அவன் உள்ள போறான். பார்த்தா அங்க உள்ள எக்கச்சக்கமான பிளவர் ஸ்லேவ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்லேவுங்களுக்கு எல்லாம் ஒருத்தன் சாவியை போட்டு திறந்து எல்லா கதவையும் ஓபன் பண்ணி விட்டு இருக்கான்.
எல்லா ஸ்லேவும் வெளியே வருது. அவங்க அப்பா பாக்குறாரு, சீக்கிரமா ஓடு, நீ பாதுகாப்பா இரு, புரியுதா? பேஷாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த பையனும் கத்திட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். பேஷாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கிளம்பிட்டு இருக்கான். உடனே சூஹி பாக்குறா, நானும் கூட வரேன், அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு நேரா ஜெயிலுக்குள்ள போறா. அங்க பார்த்தா அதுங்க அட்டூழியம் ஓவரா இருக்கு. எல்லாரும் போயிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பேஷாவ், ஜூஹி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இந்த இடத்துக்கு பாபா வந்துடுறா. அவளும் சண்டை போட்டுட்டு இருக்கா. அவ பெய்ஷாவோட சேர்ந்து ஜோடி போட்டுட்டு மாறி மாறி அடிச்சு நவுத்திட்டு இருக்கா. அப்ப பெய்ஷாவோட மாஸ்க் கீழே கலண்டு விழுது. அதை மிதிச்சிட்றா. அந்த மாஸ்க் உடஞ்சு போயிடுது. ஆனா சண்டைய கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சூஹி பாக்குற அந்த பக்கம், ஷாவ் எங்க இருக்க, சீக்கிரம் வெளியே வந்து தொலை, சண்டை போடு அப்படின்னு கத்த ஆரம்பிக்க அவளுக்கு குத்த வர ஒரு பெரிய வால் ஒண்ண ஷாவ் விரல்லையே புடிச்சு நிறுத்துறான். நான் இருக்கேன்னு எப்படி தெரியும்னு கேட்டுட்டு இருக்கான். நீ இருக்கன்னு எனக்கு தெரியாதா என்ன, உங்க கதைய முடியும் அப்படின்னு சொல்ல ஷாவ் எல்லாரையும் பாத்துட்டு இருக்கான். போனா போதுன்னு உயிரோட விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அத்தனை பேரையும் மறுபடியும் ஜெயில புடிச்சு போட்டுடுறான். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு பெய்ஷா கேட்க, துரோகம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கும்போது உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, பரவாயில்ல பாத்துக்கலான்னு அங்கிருந்து ஷாவ் கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பன்னு பார்த்து டின்னர் சாப்பிட்டு போலாமா, இன்னைக்கு நியூ இயர் டின்னர் இருக்குன்னு சூஹி கேக்குறா. பாபா உடனே ஷாவ் கிட்ட போயிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க வாங்க சாப்பிட்டு போலாம் பாஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ஷாவும் சரி ஓகேன்னு சாப்பிட ஒத்துக்கிறான். இந்த 4 பேரும் ஒன்னா உட்காந்து நியூ இயர் டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சூப்பரா இருக்குல்ல, ஒவ்வொரு வருஷமும் நியூ இயரை நாங்க இப்படிதான் கலக்கலா செலிப்ரேட் பண்ணுவோம், நிறைய வைன் இருக்கு, மாறி மாறி வைன் குடிச்சுக்கலாமா, போட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சூஹி ஒரு ஐடியா குடுக்கறா. ஆளாளுக்கு வைன் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டேபிள்ல பன்னியோட தலைய சமைச்சு வச்சிருக்காங்க. அந்த தலைக்குள்ள அந்த கண்ண கட்டின சாமி இருக்கார்ல, அவர் வந்து ஷாவ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க, மக்களை காப்பாத்துற நாங்க போன, இங்க போய் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காதல்ல விழுந்துட்டு இருக்க, நீலாம் வெக்கமே இல்லாத ஆளா, போன தடவை மாதிரியே இந்த தடவையும் காதல்ல விழுந்தனா என்னெல்லாம் நடக்கும்னு தெரியும்லன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா வழக்கம் போல பாபா வரா, கரிய வெட்டுறன்னு சொல்லிட்டு கத்தியால அந்த பண்ணி தலைய குத்திடுறா. அந்த சாமி அங்க இருந்து ஓடி போயிடுது. மறுபடியும் நம்ம ஷாவை காப்பாத்திடுறாங்க. சூஹி பாக்குறா, என்னையாது இப்படி வேர்க்குது, என்னாச்சு, கொஞ்சம் வைன் குடின்னு அவனுக்கும் வைனை குடிக்க கொடுத்துட்டு இருக்கா. ஷாவ் குடிக்கிற மாதிரி சும்மா கூட சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பக்கம் சூஹியை தவிர மத்த 2 பேரு, பாவ் அப்புறம் பேஷாவ் 2 பேருமே போதையில மயங்கிடுறாங்க. அவங்கள அங்க இருந்து ஆளுங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. சூஹி பாக்குறா, எவ்வளவு ஜாலியா வான வேடிக்கை இருக்கு, இங்க பாரு அங்க பாரு ஊஞ்சல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஊஞ்சல்ல ஆடியே திருப்பேன்னு போய் சூஹி ஊஞ்சல்ல உட்காந்துக்கிறா. அங்க ஷாவ் வரான். அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா, எப்ப பாரு எங்க அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருப்பாரு, சின்ன வயசுல இருந்தே என்னால வந்து வெறும் கெட்டதுதான் நடக்கும்னு ராசி இல்லாத பொண்ணுன்னு முத்திர குத்திட்டாங்க. ஒரு தடவை என் கண்ணு நோண்டி எடுத்துடணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்கிட்டயே சொன்னாரு தெரியுமா, நிஜமா சொன்னாரு, ஜோக்குக்கு சொல்லல. அதனால சின்ன வயசுல இருந்து யாருமே நான் லவ் பண்ணதே இல்லையா, உலகத்துல தன்னை தானே எப்படி லவ் பண்ணிக்கிறதுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் லைஃபே கொஞ்சமா ஸ்மூத்தா இருக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே பேச ஆரம்பிக்கிறா போதையில. ஷாக் இவள பார்த்தா பாவமா இருக்கு. பக்கத்துல உட்காந்துட்டு அழறதுனா இப்பயே அழுதுரு, யாருமே இந்த இடத்துல இல்ல, உன் வீக்னஸ் இங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த கவலையெல்லாம் விட்டு போயிடு அப்படின்னு சொல்றான். விட்டுட்டு போறதா, அதுவும் நல்ல ஐடியா தான் இல்லன்னு சொல்லிட்டு ஜூஹி ஷாவ் மேல சாஞ்சிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. தட்டி குடுக்கலாமா தொடலாமான்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஜூஹி கை வருதான்னு பாருன்னு சொல்லிட்டு அவளே தூக்கி மேல போட்டுட்டு தட்டி கொடுக்க சொல்லிட்டு இருக்கா. ஜூஹிக்கு அவங்க அம்மா மேல சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் உரிமையா அழ ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் பாவ் மேல சாஞ்சு படுத்துட்டு இருக்கான் பேஷாவ். லைட்டா அவ தொடலான்னு போறா. பேஷா வச்சுட்டான். சாரி மேடம், நான் தப்பா நடந்துட்டா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல மேடம்லாம் வேணாம், என்ன பாவ்னு கூப்பிடு, அது மட்டும் இல்லாம உன் மாஸ்க நான் உடைச்சிட்டேன், சாரி, இந்த இடத்துலதான் நீ இருப்பியா, எப்பவுமே இங்கதான் இருப்பியான்னு கேட்க, நானும் என் அப்பாவும் இங்கதான் இருந்தோம், என் அப்பா என்ன சின்ன வயசுல இருந்தே இங்கதான் ட்ரெயின் பண்ணுவாரு, எங்க அப்பா கொடுத்த மாஸ்க் தான் அது, ஆனா என் அப்பா என்னை விட்டு எப்பவோ போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, சாரி இந்த நான் மாஸ்க உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு பாவ் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. சண்டையில எப்பவுமே நடக்கும், பரவாயில்ல, கவலை இல்லன்னு சொல்லிட்டு அப்படியும் பேஷாவ் சீரியஸாவே மூஞ்சி வச்சிட்டு இருக்கான். ஏன்பா, குடும்பத்துல கஷ்டம் தான் சிரிக்கவே கூடாதுன்னு அர்த்தமா என்ன, சரி சரின்னு சொல்லிட்டு பாபா அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த ஜோடி ஹிட் ஆகணும் அப்படின்னு நம்ம தளபதியும் ஒரு பையனும் இருக்காங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி பூவெல்லாம் போட்டு ரொமான்டிக் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம பாபா வரா போல சூயின் கத்திட்டே வரா. சூஹி ஷாவ் மேல சாஞ்சிட்டு இருக்கவ டக்குனு போதை தெளிஞ்சு ஷாவ கீழே தள்ளி விட்டுட்டு ஊஞ்சல்ல தனியா உட்காந்துட்டு இருக்கா. ஜூஹி கிட்ட பாப் நான் வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் பேஷாவுக்கு, வெளியே போலாமான்னு கேட்க, நியூ இயர்க்கு தெருலாம் சூப்பரா இருக்கும், வா போலாம் அப்படின்னு ஜூஹியும் அங்க இருந்து கூட்டி கிளம்புறா. பார்த்தா ஷாவ் கீழே கவுந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். பேஷாவ் சொல்றான், நம்மளும் போலாமா இல்ல தடுத்து நிறுத்தலாமான்னு. அவங்க போட்டும் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு அவங்கள பத்திரமா பாத்துக்கலான்னு ஷாவ் அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். முன்னாடி இந்த 2 பொண்ணுங்களும் போயிட்டு இருக்க, பின்னாடி இவங்க 2 பேரும் காவல் காத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா கெட்ட கூட்டம் நிஜமாவே பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெரிய படையே நிக்க ஷாவ் அப்புறம் பேஷாவ் 2 பேரும் சேர்ந்து அந்த கெட்டவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம சூஹியும் பாவும் போனாங்கல்ல, அங்க ஒரு டான்ஸ் கம்பெனி மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு சூஹி கிட்ட நான் ஆட போறேன்னு சொல்லிட்டு பாவ் ஆடிட்டு இருக்கா.
ஆடிட்டு இருக்கத நம்ம சூஹி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவ பார்த்துட்டு இருக்கும் போதே பாபாவ் கண்ணு முன்னாடியே திடீர்னு ஒரு வெடி வெடிக்குது. வெடிச்சு முடிக்கும் போது அந்த இடத்துல சூஹி காணாம போயிருக்கா. பாபா பயந்துட்டு வேகமா ஷாவுக்கு மெசேஜ பாஸ் பண்றா. அதை கேட்டுட்டு நமக்கு இந்த பக்கமா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த பக்கமா சூஹியை கூட்டு போயிருக்காங்க. இப்பவே அவளை காப்பாத்த போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஷா ஓட ஆரம்பிக்கிறான். பார்த்தா இங்க இருந்து நம்ம சூஹிய கட்டி வச்சிருக்கான். யாரு? இந்த மூச்சி தான். செலோ நீ அப்படியே இருக்கடா, 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி. ஆனா நீ அவ கிடையாது, உனக்குள்ள அவ கண்டிப்பா இருப்பா. நான் எப்படியாவது நான் மறுபடியும் வெளியே கொண்டு வரணும்னு சொல்ல சூஹி கண்ணை முடிச்சிடுறா. யாரா நீ? என்ன எதுக்குடா இங்க கூட்டு வந்திருக்கன்னு கேட்க, என்ன ஞாபகம் கூட இல்ல உனக்கு, கண்டிப்பா நான் உன்னை சரி பண்ணிடுவேன், நான் மறுபடியும் வெளியே கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அவ உடம்புல ஏதோ பவர் கொடுத்து உள்ள இருக்கிற அந்த ஹார்ட்டை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஜூஹி கொஞ்சமா நவுந்து அந்த விசில வாய்க்கிட்ட கொண்டு வர வச்சு விசில ஊத ஆரம்பிக்கிறா. அவ்வளவு தூரம் எங்க போறதுன்னு தெரியாம தேடிட்டு இருந்த ஷாவ் நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனை பார்த்துட்டு இந்த மூச்சியை பயந்து போயிடுறான். நிறுத்தாதீங்க, மந்திரத்தை கண்டினியூ பண்ணுங்க, சீக்கிரமா முடிய போகுதுன்னு சொல்ல, நீ இன்னைக்கு சாக போற, உன் கதை தான் இப்ப முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஷாவ் பக்கத்துல வரான். அங்க இருக்கிற ஆளுங்களை அடிக்கிறான். ஷாவுக்கு மின்னல் சக்தி தண்டனை கிடைக்குது. ஆமாடா, நீ அவங்களை அடிச்சா உனக்கு தண்டனை கிடைக்கும். ஏன்னா ஒரு ஆளுக்கும் நடுவுல ஒரு மனுஷனை நீ வச்சிருக்கேன். நீ எந்த பக்கம் அடிச்சாலும் மனுஷங்களை நீ கண்டிப்பா அட்டாக் பண்ணிதான் ஆவன்னு சொல்ல, அந்த டியூக் இருக்கானே அவன் அங்க வந்துடுறான். சூப்பர், சூஹி மாட்டிட்டா, இந்த கடவுளும் இங்க மாட்டிட்டான், அப்ப எனக்கு ரிவார்ட் கிடைக்க போதா, நான் சாகா வரத்தை அடைய போறேன்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஷாவ் பாக்குறான். என்ன நடக்குதோ நான் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், நானே செத்தாலும் அவளை காப்பாத்தாம சாக மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து நிறைய பேரை அடிச்சு கொண்டுட்டு நம்ம சூஹி பக்கத்துல வந்துட்டே இருக்கான். ஆனா வரத்துக்குள்ள அவன் உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த டியூக் இருக்கான்ல, அம்ப விட்டு பயங்கரமா நம்ம ஷாவை அட்டாக் பண்ணிடுறான். அதனால பயங்கர நிலைமைக்கு போயிட்டு சூஹியோட கை மட்டும் அப்படியே கீழே கிடக்கு. தெரியுது, என் கைய புடின்னு சூஹியை கூப்பிட்டுட்டே இருக்கா. ஷாவ் லேசா பக்கத்துல போய் அந்த கைய தொட ஆரம்பிக்கிறான். நேரா 2 பேருமா சேர்ந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு டிராவல் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம சூஹி இருக்கால, ஒரு டாக்டரா இருந்திருக்கா. கூட 2 குட்டி பசங்க அவளோட ஜூனியர்ஸா. இவங்க 3 பேரும் சேர்ந்து யாரோட உயிரையோ காப்பாத்திட்டு மறுபடியும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல நம்ம ஷாவ் போறான். எங்கேயோ இவரை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சூஹியும் அந்த பக்கமா திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடுறா. அன்னைக்கு நைட்டு தான் திடீர்னு அவ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டீமன் ஹார்ட்டுக்கு பவர் வந்திருக்கு. நீ இங்கேதான் இருக்கியான்னு அந்த பவர் பறந்து வந்து சூஹியோட மனசுக்குள்ள பூந்துருது. சூஹிக்கு கனவுல எங்கேயோ போற மாதிரி இருக்கு. கூண்டுக்குள்ள பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா. நீ யாரு அப்படின்னு கேட்க, நானா? இனிமே நானும் நீயும் ஒண்ணுதான், இனிமே நீயும் ஒரு டீமன் ஆயிட்ட, நான் தான் நீ அப்படின்னு அந்த குரல் சொல்ல ஆரம்பிக்குது. என்ன முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு கனவுல இருந்து சூஹி ஏஞ்சிடுறா. என்ன கேவலமான கனவுன்னு பாத்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு சீஃப் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து நம்ம சூஹி மேல ஒரு கண்ணு இருக்கு போல. 2 ஜூனியர்ஸும் சூஹியை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. எப்ப பாரு அவ கூடவே இருப்பீங்களா, இங்க இருந்து போங்கன்னு இந்த வில்லேஜ் சீஃபும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கொஞ்சம் பேர் உள்ள ரவுடி பசங்க வராங்க. சூஹிய கொள்ள அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வில்லேஜ் சீஃப அட்டாக் வர பண்றாங்க. அவர் பார்த்துட்டு நான் போய் ஆளுங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்க. சூஹி இருக்கால, அவளுக்கு லேசா உள்ளுக்குள்ள அந்த டீமன் பவர் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. ஐயோ, இந்த பொண்ணுக்கு அடிபட்டுச்சுன்னா நம்மளும் உயிரோட இருக்க மாட்டோம், ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு அந்த டீமன் யோசிக்குது. இந்த நேரத்துல சூஹிக்கு ஞாபகம் வருது, சின்ன வயசா இருக்கும்போது அவங்க மாஸ்டர் ஒரு விசில கொடுத்தாராம். நீ எப்போ பெரிய ஆபத்துல இருக்கியோ அப்ப அந்த விசில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஹி முதல் தடவையா அந்த விசில் எடுத்து அடிச்சிட்றா. அங்க ஷாவ் பறந்து வந்துடுறான். யாரா நீ, குறுக்குல வெள்ள மூடிக்காரா, எந்த ஓடுறா அப்படின்னு அந்த கொல்லக்காரன் கத்த ஆரம்பிக்க, உன்னை கொல்றதுக்கு தான் இங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சூஹியோட கண்ணை மட்டும் மூடி விட்டுட்டு கையை லேசா அசைக்க அந்த 3 பேரும் பறந்து எங்கேயோ போய் விழுறாங்க. ஆனா மனுஷங்க கிட்ட பவரை யூஸ் பண்ணதால நம்ம ஷாவுக்கு பயங்கரமா வாயிலிருந்து ரத்தமா கொட்டுது. அங்கே மயங்கி விழுந்துடுறான். என்ன ஆச்சு இவனுக்குன்னு சூஹி யோசிக்கிறா. குட்டி பசங்க 2 பேரும் ஓடி வராங்க. நீங்க விசில் அடிச்சதும் பறந்து வந்தாரு, அப்புறம் நம்மள காப்பாத்திட்டாரு. ஒரு வேலை இவர் யாராவது கடவுளா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ட்ரீட்மெண்ட் பாக்கலாம் அப்படின்னு 3 பேருமா சேர்ந்து இழுத்துட்டு போறாங்க. ஆனா உள்ள போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சதுமே சூஹி கிட்ட உள்ள அந்த டீமன் இருக்குல்ல, இவனை கொன்னுடு, இவன் உயிரோட இருக்க கூடாது, இருந்தா அவன் உன்னை கொன்னுடுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன் என்ன கொல்லவே இல்ல, நான் தான் அவனை காப்பாத்த போறேன், ஏன்னா ஆல்ரெடி அவன் என்ன காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு சூஹி எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு ஷா வெஞ்சிடுறான். கொல்றதுனா கொன்னுக்கோயேன், எதுக்காக கொல்ல வர போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் ஏன் உன்னை கொல்ல போறேன், உன் கையிலயும் அடிபட்டு இருக்கு, உனக்கு கட்டு போறதுக்கு தான் வந்தேன், என் கையிலயும் அடிபட்டுச்சு தெரியுமா அப்படின்னு சூஹி சொல்லிட்டு இருக்கா. நம்ம வேலை முடிஞ்சுது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு நம்ம சாவ்ஸ கிளம்ப ஆரம்பிக்கிறான். உன்னை கூப்பிட்டு காப்பாத்தி இவ்வளவு தூரம் பத்திரமா வச்சிருக்கேன், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கிளம்புறேன்னு சொல்ற, காசு கொடுப்பா, நான் டாக்டர் அப்படின்னு கேக்குறா. நான் மனுஷன் கிடையாது, கடவுள் உலகத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு காசுனா என்னன்னு தெரியாது, நீ வேணா 3 வாரம் கேளு, நான் அதை வேணா குடுக்குறேன் அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, உன் பேர் என்ன, உன்னை பத்தி சொல்லு, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறா. என்னோட பேரு ஷாவ், எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்ல சூஹி உடனே பார்த்து என்னோட பேர் சூஹி, எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 கேள்வி கேட்ட, 2 ஆசை முடிஞ்சிருச்சு, 3வது என்ன அப்படின்னு ஷாவ் கேக்குறான்.
அத அப்புறமா கேக்குறேன்னு சூஹி சொல்லிடுறான். உடனே அவன் அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். ஷாவ் கிட்ட அன்னைக்கே கடவுள் வந்து கேட்டிருக்கு, எதனால நீ இன்னும் அவளை கொல்லாம இருக்க, அவளுக்குள்ள டீமன் ஹார்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லன்னு சொல்ல. ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவள எதுக்கு கொல்லணும், அவ அவ்வளவு பேருக்கு ஃப்ரீயா வைத்தியம் பாத்துட்டு இருக்கா, அந்த மாதிரி ஒரு பொண்ணை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல அப்படின்னு ஷாவ் சொல்றான். ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவ யார வேணாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அந்த சக்தி மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்குது. இல்ல, யாரையும் அட்டாக் பண்ண மாட்டா, ஒருவேளை அட்டாக் பண்ணானா அதுக்கு முன்னாடி நான் போய் அவளை கொன்றுவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஷாவ் அப்பவே சொல்லியிருந்திருக்கான். ஜூஹி அன்னைக்கு நைட்டு மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கா, ரொம்ப போர் அடிக்குது, இப்ப வருவானான்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த விசில் அடிக்கிறா. குளிச்சிட்டு இருந்த ஷாவ் சிக்ஸ் பேக்கோட அவ கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். இவளே பயந்து போயிடுறா, ஐயோ அப்படின்னு. ஆனா இவ பயந்து கீழே விழறதுக்குள்ள ஷாவ் மந்திரத்துல அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு அவளை கேட்ச் பண்ணிடுறான். அப்படியே அவளை தூக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். ஜூஹிக்கு பயங்கரமா வெக்கமா வந்துட்டு இருக்கு. ரூம்குள்ள படுத்துட்டு தனியா வெக்கப்பட்டு சிரின்னு சிரிச்சிட்டு இருக்கா. ஐயோ எனக்கு கூச்சமா வருது, எப்படி என்ன காப்பாத்துனா, செம்ம ஹேண்ட்ஸம், பாடி வேற சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அங்க ஷாவ் யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி வந்து நின்னுட்டு இவ என்ன பேசுறா அப்படிங்கறத வேற பாத்துட்டான். என் மனசுக்குள்ள அவன் வந்துட்டான் போல, அவன் மனசுக்குள்ள நான் இருப்பேனா, நான் அவனை ஒரு தடவை தான் பார்த்தேன், ஆனா பார்த்ததுமே காதல்ல விழுந்துட்டேன், வெள்ள மூடி வச்சுட்டு எங்க இருந்து வந்திருக்கானே தெரியல, ஆனா காதல்னு வந்துட்டா அதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமான்னு ஏதேதோ யோசிக்கிறா. இப்ப விசில் அடிச்சு பாக்கலான்னு விசில் எடுக்கிறதுக்குள்ள ஷாவ் அங்க இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அடிச்சிடுறா. பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்கான். எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு. சூஹி, நானும் கூட உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு, இப்பவே கேட்டுடுறேன். உங்ககிட்ட என்ன கண்ட்ரோல் பண்ற பவர் எப்படி வந்துச்சுன்னு கேட்க. தெரியல, என் மாஸ்டர் இந்த விசில கொடுத்து ஆபத்துல இருந்தா அடின்னு சொன்னாரு, அதே மாதிரி அடிச்சேன், நீங்க வந்துட்டீங்க, இந்த விசிலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சூஹி கேக்குறா. எனக்கு தெரியல, உன் மாஸ்டரை எப்பயாவது பாத்தனா மறுபடியும் என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஷாவ் அங்க இருந்து போயிடுறான். மறுபடியும் விசில் அடிக்கிறா. மாஸ்டரை பாத்துட்டியான்னு ஷாவ் வந்து கேக்குறான். இல்ல, சும்மாதான். மூணாவது ஆசை எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கல்ல, நீங்க எனக்கு வேலை பார்க்கணும், நானும் அப்பாவி பொண்ணு, எனக்குன்னு சொல்லிட்டு யாரும் இல்ல, யாராவது என்ன கொலை பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு ஆளுங்க வந்தாங்களே அந்த மாதிரி நீங்க என் கூடயே இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஒரு டீமன், நீ இருக்கே ரொம்ப மோசமான ஆளு, உன்னால பொருள் எல்லாம் தூக்க முடியாது, உன்னை பாத்துக்க முடியாதா, நான் சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கேன், உன்னை கொல்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு போயிட்டு இருக்கான். ஜூஹி என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறா. சரி ஓகே, நான் உன்கிட்ட வேலை பாக்குறேன், இனிமே நீ என் பாஸ்ன்னு சொல்ல. சரி ஓகே பாஸ், நான் காலைல உங்களை மீட் பண்றேன், இப்ப வெளியே போங்கன்னு ஜூஹி அனுப்பிடுறா. ஜூஹி காலைல வெளியே வரதுக்குள்ள ஜூனியர் பையன் இருக்கான்ல ஷாவ் கிட்ட கூட்டுற பெருக்கிற வேலையெல்லாம் விட்டுருக்கான். இந்த வேலையெல்லாம் உன்னை யாராவது விட சொன்னாங்களா, உன்னை கொல்ல பாரு சாவ், நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம், எங்களை காப்பாத்துற வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லும் போதே அங்கிட்டு ரொம்ப அடிபட்டு வந்திருக்காரு. ஷாவ் பாத்துட்டே இருக்கும்போது ஜூஹி வேகமா போறா. உயிருக்கு போடாட்டு இருக்க அவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்து காப்பாத்த ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் ஃபுல்லா ட்ரீட்மெண்ட்லயே போயிடுது. பயங்கரமா டயர்ட் ஆயிட்டு ஜூஹி அங்க உட்காந்துட்டு இருக்கா. ஷாவும் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்கான். இதான் சாக்கு, நம்ம மேல சாஞ்சிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன், ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல படுத்துக்க. அவ மேல பணிவில்லாம நம்ம ஷாவ் தலைக்கு மேல கொடைய புடிச்சிட்டு அப்படியே இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த வில்லேஜ் சீஃப் இருக்காரு, அவருக்கு உடம்பு முடியலன்னு சூஹிய கூப்பிட்டு விடுறாங்க. ஷாவ்கே மேல வலிஞ்சிட்டு தான் கூப்பிடுறான், நல்லாவே தெரியுது. சூஹி வேற வீக்கா இருக்காளேன்னு சொல்லிட்டு அவள முதுகுல தூக்கிட்டு நேரா கூட்டு போறான். இல்ல நீ அவன் மேல பாடியில கை வைக்காத, நான் பாத்துக்கிறேன்னு சூஹிய தள்ளி நீக்க வச்சுட்டு ஷாவ் அங்க இருக்கிற அந்த சீஃப் மேல சட்டையெல்லாம் உரிச்சு கீழே போட்டுட்டு இருக்கான். அக்குபஞ்சரையும் நான் பண்ணவான்னு கேட்க, இல்ல சூஹிய பார்த்ததும் ஆல்ரெடி உடம்பு சரியா போன மாதிரி இருக்கு, எனக்கு ட்ரீட்மெண்டே வேணான்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அப்படி வாடா வலிக்குன்னு சொல்லிட்டு ஷாவ் மறுபடியும் சூஹிய தூக்கிக்கிறான். திருப்பி வந்துட்டு இருக்கான். இங்கங்க நிறுத்து, இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நான் ப்ரேயர் பண்ணுவேன், இந்த கையில அடிபட்டு இருக்கதால கையை என்னால தூக்க முடியாது, எனக்கு சாமி கும்பிடணும்னா 2 கையும் குவிக்கணும், ஒரு கையை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவியாப்பா அப்படின்னு கேட்க. ஷாவ் கேக்குறான், கடவுள் என்ன பதிலா சொல்ல போறாரு அப்படின்னு. நான் என்கிட்ட வேண்டிக்கிறேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நானே பாத்துக்குவேன், கடவுள்ங்கிறது சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் சொல்லிட்டு நான் லவ் பண்ற ஒரு பையன் என் மேல திருப்பி அவனுக்கும் காதல் வரணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு லைட்டா ஷாவ கண்ண திறந்து பாத்துட்டு இருக்கா. இவங்க இப்படி ப்ரே பண்ணும் போதே பயங்கரமா இடி இடிக்குது. சூஹி பயந்துட்டு நம்ம ஷாவ கட்டி புடிச்சுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப மறுபடியும் அந்த கடவுள் இவளை நீ கொல்ல போறது இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் அங்க இருந்து கிளம்பிடுறான். சூஹிய ஷாவ் வீட்டுக்கு தூக்கிட்டு வரான். இந்த குட்டி பசங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு. சூஹி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஷாவ் என்ன பார்க்க வரணும், நீயும் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல. முதல் தடவையா என் வாழ்க்கையில ஒரு பேர் சேர்ந்து இருக்கிறதுனா என்னங்கறத ஃபீல் பண்றேன், ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு கொஞ்சமா திங்க் பண்ணிட்டு சாப்பிடுறதுக்கு வாயில வைக்கிறான். சூஹி அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டு வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. இப்படிதான் அரவ மிஷன் மாதிரி எங்க சீனியர் சாப்பிட்டுருவான்னு சொல்லிட்டு 2 பசங்களும் கிண்டல் பண்றாங்க. சூஹி ஷாவ தனியா கூப்பிடுறால, கண்ணை கட்டி விடுறா. உன் சட்டையை கழட்டுன்னு சொல்ல வேகமா சட்டையை கழட்டிட்டு ஷாவ் நிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு யூனிஃபார்ம் தைக்கணும், அதுக்கு அளவெடுக்கிறதுக்கு தான், நீ என்ன பாத்துட்டே இருந்தா என்னால எடுக்க முடியாது, அப்படியே நெல்லுன்னு சொல்லிட்டு கைய வச்சு அங்கேயும் இங்கேயும் அளவெடுத்துட்டு இருக்கா. லைட்டா நம்ம ஷாவ் நெளிய ஆரம்பிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல ஷாவ்க்கு
சூஹி ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு அளவுலாம் எடுத்தா இங்க வேலை பாக்குறதால இந்த யூனிஃபார்ம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷாவ் அங்க இருந்து மின்னல் வேகத்துல கிளம்பி போயிடுறான். சூஹி பாத்துட்டு இருக்கா. நானே இவன்ட்ட கல்ல போறதுக்கு ட்ரை பண்றேன், நானும் ஓடிட்டே இருக்கான் பாருன்னு. அடுத்த நாள் இவனுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் ஆகி வருது. இவனை யூனிஃபார்ம் போட சொல்லி 3 பேரும் சேர்ந்து துரத்துறாங்க. ஷாவ் ஆனா எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருக்கான். அவனை கூப்பிட்டு ஒரு வழியா ட்ரெஸ்ஸ மாட்டி விட்டுடுறாங்க. ஷாவ் இந்த ஊர் முறைப்படி படிக்க எழுதலாம் கத்துக்கிறான். இங்க வேலையும் கத்துக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே ஜாலியா டைம் ஓடிட்டு இருக்கு. இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெயிண்டிங் கூட ஷாவ் வரைஞ்சிட்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் சூஹி எவ்வளவு வேலை இருக்கு, எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஷாவ் என்ன லவ் பண்றானா இல்லையா, ஒரு இலையா புடுங்கி மூலிகையில இருந்து போட்டுட்டு இருக்கா. லவ் பண்றான், லவ் பண்ணல, லவ் பண்றான்னு. இதெல்லாம் ஷாவ் வெளியே நின்னு காதுல வாங்கிட்டு இருக்கான். சிரிச்சுட்டே உள்ள வரான். பாஸ் கால் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறான். எல்லா ஹெர்ப்ஸும் நான் பறிச்சுட்டு வந்தது, பத்திரமா உள்ள வையின்னு சொல்ல ஷாவ் மந்திரத்தை யூஸ் பண்ணி 1 செகண்ட்ல உள்ள வச்சிடுறான். ஏதாவது கொஞ்ச நேரம் விட்ட கடல போலான்னா அதையும் ஒழுங்கா முடிச்சிட்டான் பாருன்னு வெளியே போன்னு சொல்லிட்டு சூஹி அங்கேயே தூங்க ஆரம்பிக்கிறா. மறுபடியும் உள்ள இருக்கிற டீமன் அவ கூட பேச ஆரம்பிக்குது. இங்க பாரு, நான் உன்ன மூலமா ஷாவ கொல்லாம விட மாட்டேன். அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் ஒரு பெரிய கடவுள் இனத்துல இருந்து வந்திருக்கான். அவன் உன்னை லவ் பண்ண மாட்டான், பண்ணினா கண்டிப்பா பெரிய ஆபத்து தான் வரும்னு சொல்ல நான் உன்னை வார்ன் பண்றேன். ஏன் உடம்புல இருந்து ஷாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து கொண்டு வரணும்னு நீ நினைச்சுனா உன்னை கொல்றதுக்காக என்ன கொல்லணும்னா கூட எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த டீமன் சொல்லிட்டு இருக்கா, சரி பாக்கலாம், உன் காதல் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லன்னு நான் சொல்றேன், என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜூஹி கனவுல இருந்து எந்திரிக்கிறா. ஷாவ நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. ஷாவ் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஓடி வந்துட்டு இருக்கா. ஷாவ் பாக்குறான். கரெக்டா அப்பன்னு பார்த்தவ மேல ஒரு எரிக்கல் விழுற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஜூஹியே செகண்ட் பயந்து போய் நிக்க ஷாவ் வேகமா வந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். அந்த அடிய அவன் வாங்கிக்கிறான். வானத்தை பாக்குறான். அந்த கண்ணை கட்டின கடவுள் வானத்துல இருந்து நீ அவளை லவ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டேன், அப்பயும் நீ லவ் பண்ணுவேங்கிற, நான் அவளை கொல்றதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஷாவ் ஒரு மாதிரி மனச கல்லாக்கிட்டு சரி நான் அவளை லவ் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த வில்லேஜ் சீஃப் இருக்கார்ல, அவர் அந்த குட்டி ஜூனியர்ஸ் 2 பேர் கூடயும் ஓடி வந்துட்டு இருக்காரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சூஹிட்ட கேக்குறாரு. சூஹி லேசா திரும்பி ஷாவ பாக்குறா, என்ன ரியாக்ஷன் குடுக்கறான்னு. ஆனா ஷாவுக்கு இப்பதானே வார்னிங் வந்தது. சோ இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஷாவ் பயப்பட ஆரம்பிக்கிறான். அவர் தான் அவளை சின்சியரா ப்ரொபோஸ் பண்றாருல அப்படின்னு சொல்ல உடனே சூஹி பாக்குறா. அந்த வில்லேஜ் சீஃபை எழுப்பி விட்டு, இல்ல சார் நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இல்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளப்பி விட்டுறா. ஆனா ஷாவ் கிட்டையும் கோச்சுக்கிறா. தனியா போய் உட்காந்துட்டு இருக்கா. ஷாவுக்கும் தெரியுது அவ கோச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் ஒரு பக்கம் தனியா உட்காந்துட்டு இருக்கான். நல்லா சூஹி குடிச்சிட்டு 2 குட்டிக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கா. என்ன அவனுக்கு பிடிக்கல போல, நான் தான் ஏமாந்துட்டேன், நான் எப்படி திரும்ப அவகிட்ட கடலை போட்டேன், எல்லாத்தையுமே அந்த முட்டாளுக்கு புரிஞ்சுக்கவே இல்ல. இன்னைக்கு அவன் பர்த்டே, அது கூட தெரியவே இல்ல, அவன் பாட்டுக்கு இஷ்டத்தை இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கா. அவனை கூப்பிட்டு இதுக்கும் மேல எனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு கையில பாக்குறா விசில் இருக்கு. ஆமால, விசில் இருந்தா அவனை எப்ப வேணா கூப்பிடலாம்லன்னு சொல்லிட்டு விசில் அடிக்கிறா. ஜூஹி பக்கத்துல ஷாவ் வந்து உட்காந்துட்டு இருக்கான். 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. உடனே இதுல பையன் பாக்குறான். குட்டி பொண்ணு எடுத்துட்டு இங்க வா, நம்ம எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, தூங்கலாமா செல்லோன்னு சொல்லிட்டு தங்கச்சியை கூட்டிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். ஆனா 2 பேரும் ஓரமா உட்காந்து நடக்கிறத பாத்துட்டு இருக்காங்க. ஜூஹி போதையில ஷாவ் மேல விழுந்துட்டு இருக்கா. ஷாவ் பாக்குறான், எனக்கு ஒண்ணு விட்டு போகவே முடியல, நானும் பிரிஞ்சு போயிடலான்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன மறந்துரு, ஆனா எப்படினாலும் நீ ஒரு டீமன் தானே, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஷாவ் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க, இங்க பாரு, நீ எனக்கு என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு வரும்போது உன் இதயம் படபடன்னு துடிச்சுது, நான் சத்தியமா ஃபீல் பண்ணேன், என்ன லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு நான் வேற அப்பயே போயிடுறேன்னு சொல்லிட்டு சூஹி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஷாவானா அழுதுட்டே நிக்கிறான். சூஹி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்க ஷாவ் அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். எத்தனையோ தடவை நான் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் இந்த காதல் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனா என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்ல ஜூஹி பாக்குறா. அப்போ சரி, இதுக்கும் மேல மாறி மாறி பேசிட்டு இருக்க கூடாது, நம்ம 2 பேரும் லவ் பண்றோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த குட்டி பையன் தங்கச்சியை கூட்டிட்டு சரி வா இது ரொமான்ஸ் டைம் போலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஜூஹிக்கு ஷாவ் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து நைட்டை ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஜூஹி பர்த்டேக்கு எனக்கு என்ன கிஃப்ட்னு கேட்க ஷாவ் எப்பவுமே இடுப்புல ஒரு குட்டியா பெல் மாதிரி மாட்டிட்டு இருக்கான். அதை காட்டுறான். ஹை கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்குறா. இது உனக்கு கிடையாது, ஆனா அதுல குட்டியா ஒரு சலங்கு போட்டிருக்கேன், நான் வரும்போதெல்லாம் உன் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் இந்த சத்தம் உன் காதுல கேட்கும், அது இருந்ததுன்னா நான் உன் பக்கத்துலதான் இருக்கேன்னு அர்த்தம், ஓகேவா அப்படின்னு ஷாவ் சொல்றான். இந்த மாதிரி கியூட்டா பேசுறதுக்குலாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, எத்தனை கதை புக் படிச்ச, சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கா. ஷாவ் இவளுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா வெளியே பயங்கரமா இடிக்குது, வான வேடிக்கை எல்லாம் இருக்கு. கியூட்டா இருக்குல்லன்னு சூஹி நினைக்கிறா.
ஆனா ஷாவுக்கு தான் அந்த கண்ணை கட்டின கடவுள் இந்த மாதிரி அவனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்கிறது தெரியுது. இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே என் மனசு மாறாது அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் ஓடுது. ஜூஹி யாருக்கும் ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கா. உள்ள அந்த கண்ணை கட்டின கடவுள் வந்துட்டு ஜூஹியோட வயிறுல கடவுளுக்கும் இவளுக்கும் குழந்தை உண்டாயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறான். அந்த குழந்தை அப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அவளை அட்டாக் பண்ணி கொல்ல வரலான்னு வரதுக்குள்ள ஷா உள்ள வந்துடுறான். வேகமா அந்த கடவுளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த கடவுள், இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு குழந்தை உயிரோட இருக்க கூடாது. கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் பிறக்கிற குழந்தை டெமிகாட் பவரோட தான் பிறக்கும் போதே இருக்கும். அந்த மாதிரி யாரும் இருக்க கூடாது. இது ஒட்டுமொத்த அமைதியையும் பாதிச்சிரும். இந்த குழந்தை இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி ஷாவ் அமைதியா இருக்கான். டக்குன்னு அந்த பையன் மயங்கி விழுந்துடுறான். அந்த ஆள் எந்திரிக்கும் போது சுயநினைவோட எந்திரிக்கிறான். ஜூஹிய பார்த்து, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் மறக்க மாட்டேன். ஒருவேளை என்னைக்காவது எனக்கு பரம்பரை வந்துச்சுன்னா அந்த பரம்பரைக்கு உங்களோட பேரை வைப்பேன். இப்ப நான் போர் செஞ்சுட்டு இருக்கேன், போர்க்காலத்துக்கு போக வேண்டி இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்திய அவன் எப்பயுமே வச்சிட்டு இருப்பான் போல, அந்த கத்தியை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ உடனே ஜூஹி பாக்குறா, நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பேர் வைக்கலாம் ஷாவ்? எனக்கு தெரிஞ்சு பாபாங்கிற பேரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஷாவ் அவளை பாக்குறான். சரிவான்னு சொல்லிட்டு அவளை மறுபடியும் அங்க இருந்து கூட்டு போயிடுறான். ஹெர்பெல்லாம் கட் பண்ணும் போது லேசா கைக்கு எரிக்குது. ஷாவ் ரொம்பவே வருத்தப்படுறான். இதெல்லாம் எனக்கு பழகி போச்சுப்பா, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம ஜூஹியும். ஷாவ் அன்னைக்கு நைட்டு அவனோட ரத்தத்தை ஒரு துணியில எடுத்துட்டு, சாரிமா, எனக்கு வேற வழி தெரியல, என் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு ஜூஹி தூங்கும் போது அவ வயிறுல இருந்து குழந்தையோட ஆத்மாவை கையில அவன் ஒரு வெப்பன் வச்சிட்டு இருப்பான்ல, அந்த வெப்பனுக்குள்ள இழுக்கிறான். என் குழந்தை உயிரோட பாதுகாப்பா இருக்கணும்னா அது இந்த வெப்பன்ல இருந்தாதான் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஜூஹிக்கு லைட்டா வலிக்குது போல அவளை புடிச்சுக்கிறான். ஒன்னும் இல்லடா செல்லம், உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். ஜூஹி கண்ணை திறந்து பாக்குறா. அன்னைக்கு நாள் அந்த உருவத்துல வந்து பேசிட்டு இருந்தான்ல அந்த கண்ணை கட்டின கடவுள், அதை இவ காதுல வாங்கியிருக்கா. அப்பயே கரெக்டா அந்த ஜூஹி உள்ள இருக்கிற கெட்ட ஆத்மா வெளியே வந்துருது, டீமன். ஜூஹி பாத்தியா, அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே உன் குழந்தைய அவன் கொண்டுட்டான். இப்ப உன் குழந்தை உன் உடம்புல இருந்துச்சா நீ செக் பண்ணி பாரு, இருக்காது. ஏன்னு சொல்லு, அவனை காப்பாத்திக்கிறதுக்கு. அடுத்த அதே மாதிரிதான் உன்னையும் என்ன வேணா பண்ணுவான். காதெல்லாம் இதெல்லாம் காத்துல போற ஒரு விஷயம் ஜூஹி. இதுக்கு போய் நீ சீரியஸ் நினைச்சிட்டு இருக்க பாத்தியா, நல்லா உனக்கு வேணும். இன்னைக்கு உன்ன லவ் பண்ணுமா, நாளைக்கு வேற யாரையாவது, இது எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். இப்ப கூட சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாவை கொன்னுடலான்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல, முடியாதுன்னு ஜூஹி சொல்லுதும், அப்ப நான் முதல்ல உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கவான்னு அவ கழுத்தை பிடிச்சு நெய்கிறா. ஜூஹிக்கு தெரியுது இவளோட இதயத்துலதான் இந்த டீமனோட இதயம் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இதயத்தை மறுபடியும் மறுபடியும் குத்திக்க அந்த டீமன் அமைதியா போயிடுது. ஜூஹி வேகமா வெளியே வந்து எட்டி பாக்குறா. ஷாவ் கையில அவனோட வால் வச்சுட்டு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பா யூஸ்லெஸ் நினைச்சுக்காதரா செல்லம், இந்த வால்ல நீ இருந்தனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா உனக்கு மனுஷ உரு கிடைக்கும். அப்ப நீ சந்தோஷமா இருக்கலாம், உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். ஜூஹி பக்கத்துல இருந்து, என்ன தனியா இருந்துட்டு இருக்கீங்க, வால் கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாலை தொட ஆரம்பிக்கிறா. அம்மாவோட கைப்பட்டதும் அந்த வால் அப்படியே ஜோலிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷாவ் ஹாப்பி ஆயிடுறான். 2 பேரும் தூங்குறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஜூஹியும் ஷாவும் ஒரே நேரத்துல பேரை சொல்லி மாத்தி மாத்தி கூப்பிட்டுக்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு ஜூஹி சொல்றா. ஷாவ் பாக்குறான், நான் கொஞ்ச நாள் கடவுள் உலகத்துக்கு போக வேண்டி இருக்குடா செல்லம், போயிட்டு வந்து நான் உன்னை பாக்குறேன், என்ன தேடாத அப்படின்னு. ஜூஹி உடனே, நான் கூட ஹெர்ப்ஸ் எல்லாம் பறிக்கிறதுக்காக மலை உச்சிக்கு போனோம், நீங்களும் போயிட்டு வாங்க, நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜூஹி உண்மையாவே மலை உச்சிக்கு போறா. அங்க ஒரு குகையில சில மருந்தெல்லாம் அவளே ரெடி பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறா. கையில ஒரு கத்தி எடுத்துட்டு நெஞ்ச கீரிக்க போறா. அந்த டீமன் வெளியே வந்துருது. என்ன அழிக்கிறதுக்காக உன் நெஞ்ச கீறி அதுல இருந்து என்னோட இதய கல்ல எடுக்க போறியா, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஷாவும் கடவுள் உலகத்துக்குலாம் போல, அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அங்க கண்ணு கட்டின தெய்வம் மின்னல் சக்தியை கொடுக்க ஆரம்பிக்குது. அது அத்தனையும் உடம்புல வாங்கிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜூஹி அவ நெஞ்சலையே குத்திக்கிறா. குத்திக்கிட்டு கிழிச்சு உள்ள இருந்து அந்த கல்லை எடுத்துடுறா. அவளும் வழியில ஒரு பக்கம் துடிச்சுட்டே அந்த கல்லை தூக்கி நெருப்புல போட்டுற. இன்னொரு பக்கம் ஷாவுக்கு தண்டனை கிடைச்சிட்டே இருக்கு. அப்ப கூட உன்ன இங்க விட மாட்டோம் அப்படின்னு அங்க கடவுள் சொல்றாங்க. நான் கடவுளா இருக்கிறது தான் பிரச்சனைனா, கடவுள் பதவி பவர் எதுவுமே எனக்கு தேவையில்லை, அதை நான் இப்பவே தியாகம் பண்றேன்னு அவனும் அவனோட நெஞ்சுக்குள்ள இருந்து அந்த ஹார்ட் இருக்கும்ல, கடவுளோட ஹார்ட், அதை வெளியே எடுத்துடுறான். இதை நான் இப்பவே உங்ககிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஒரு பொண்ணுக்காக இந்த கடவுள் பதவியை தூக்கி எறிகிற, பவரை தூக்கி எறிகிற, உனக்கு ஓகேவான்னு கேட்க, இல்ல பரவாயில்ல, என்ன ஆனாலும் எனக்கு ஜூஹி கூட இருக்க முடிஞ்சதுன்னா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் சொல்றான். அப்படியே அவனும் ஒரு பக்கம் மயங்கி விழுந்துடுறான். வலி தாங்க முடியாம ஜூஹியும் மயங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நாள் ஆகுது. 2 பேரும் உடம்ப தேத்திட்டு மறுபடியும் ஒருத்தங்க மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஷாவ் கேக்குறான். ஓகேன்னு ஜூஹி சொல்றா. குட்டி பசங்க முன்னாடி 2 பேரும் செம்ம கியூட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு வந்துட்டு 2 பேரும் மாறி மாறி முடிய கூட கட்டிக்கிறாங்க. இவளோட முடியில ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் எடுத்து இவன் தலையிலையும் அதே மாதிரி அவனும் அவன் முடி எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இந்த கல்யாணம் ரொம்ப ஹாப்பியா முடியுது. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஷாவ் வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான்.
என்னாச்சு, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சூஹி கேட்க ஆரம்பிக்கிறா. இன்னில இருந்து என்ன நீ வாங்க போங்க தானே கூப்பிடணும், ஏன் இப்படி கூப்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு சூஹி கத்த ஆரம்பிக்கிறா. நான் என்னோட கடவுள் இதயத்தை கொடுத்துட்டேன், எனக்கு உன் கூட இருக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. நம்ம மனுஷங்களா வாழ்ந்தா பத்தாதா, என்னை மட்டும் விட்டு போயிடாதுன்னு சொல்ல, நான் உனக்கு பயங்கரமா லவ் பண்றேன். நீ மனுஷனா இருந்தாலும் கடவுளா இருந்தாலும் என்னோட பொக்கிஷமே நீதான். எனக்கு நீ வழியில இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. நான் அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லான்னு வந்தா நீ இதை இப்பதான் சொல்லிருக்க. சோ அதனால கண்டிப்பா நான் என் கதையா இன்னொரு நாள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லாமலே சூஹி விட்டுடுறா. இங்க அடுத்த நாள் பார்த்தா ஜூனியர் பையன் இருக்கான்ல, குட்டி பையன், அவன் கையில இந்த செடி வந்திருக்கு பாரு, செடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் தங்கச்சி கிட்ட. சூஹியும் ஷாவும் உள்ள வராங்க. என்னடா அது கையில செடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அதோட இலைய கிள்ளி பாக்குறா சூஹி. வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ உன் நரம்போட அது கனெக்ட் ஆயிருக்கு, இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாதுடா அப்படின்னு சொல்ல, காண சாவ போறானான்னு சொல்லிட்டு அவன் வேற அழுதுட்டு இருக்கான். அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு இவன் சொல்றதுக்குள்ள அவன் மயங்கியே விழுந்துடுறான். ஷாவ் அவனை தூக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போலாம் அப்படின்னு பார்த்தா ஊருக்குள்ள இருந்து நிறைய மக்கள் வராங்க. தலையில, நெஞ்சில, கையில, கால்ல, ஷோல்டர்லன்னு சொல்லிட்டு செடி முளைச்சிருக்கு. நிறைய பேருக்கு அதுல பூவும் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சூஹிக்கு மயக்கமே வர மாதிரி இருக்கு, விழாற மாதிரி போயிட்டு இருக்கா. ஷாவ் அவளை தாங்கி பிடிக்கிறான். நீயும் மயங்கிறாத, அவங்கள நம்ம தானே பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கும் போது வில்லேஜ் சீஃப் இருக்கார்ல, அவரு இந்த மாதிரி நான் பைத்தியம் ஆயிட்டு இருக்கேன், பேய் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவரே கொன்னுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்ல சூஹி பாக்குறா. ஷாவுங்களை நீ பாத்துக்கோ, நான் போய் அவர் என்னன்னு மட்டும் பாத்துட்டு வந்துட்டேன்னு கிளம்பி போறா. பார்த்தா அங்க இருக்கிற வீட பத்த வச்சுட்டு நான் சாக போறேன்னு கத்திட்டு இருக்கான். சூஹி வரத பார்த்ததும், மா நீயா, என் பக்கத்துல வராத, நீ ஓடி போயிடு நம்ம கத்திட்டு இருக்கான். அங்க இருந்து நெருப்பு வரத பார்த்து ஷாவ் பயந்து போயிடுறான். மின்னல் வேகத்துல போயிட்டு அந்த ரூம் கதவை தட்டிட்டு இருக்கான் ஷாவ். பார்த்தா அப்படியே ரூம் வெடிக்குது. ஷாவ் பறந்து போய் விழறான். சூஹின்னு கத்திட்டு இருக்கான். பார்த்தா சூஹி ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கு, அங்க இருந்து வந்துட்டு இருக்கா. தோல்ல அந்த வில்லேஜ் சீஃப தூக்கிட்டே. டக்குன்னு இவனை பார்த்ததும் சீஃப கீழே போட்டுட்டு இவன்ட்ட ஓடி வரா. நீ இப்ப கடவுள் கிடையாது, உனக்கு அறிவு இருக்கா, உடம்புல எப்படி காயப்பட்டிருக்கு பாருன்னு சொல்ல, நீ என்னை விட்டு போயிட்டேன்னு நினைச்சிட்டேன், அதான் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். சூஹியும் அவனும் சேர்ந்து வில்லேஜ் சீஃப இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. தடிமாடு இப்பன்னு பார்த்து மயங்கி கிடக்குறான். திட்டிக்கிட்டே ஷாவ் வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து சூஹி, சீஃப் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கைய பிடிக்கிறா. சொல்லும் உனக்கு ஒண்ணும் ஆகலமான்னு சொல்லிட்டு அவன் சூஹி கைய பிடிக்க, என் பொண்டாட்டி கையை என் முன்னாடி இன்னொரு தடவை பிடிக்கிற வேலை வச்சுட்ட, நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு ஷாவ் மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாரும் திருப்பி இவங்க வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல நான் உங்க சிம்டம்ஸ் வலி குறையறதுக்கு மருந்து கொடுக்குறேன், அப்புறம் மத்ததெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஹி சொல்றா. மருந்தும் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இவங்க எல்லாம் இங்கே ஹாஸ்பிட்டல்லயே ஒன்னா இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சரி எல்லாம் சரியாயிடும்னு. திடீர்னு பார்த்தா முதல் ஆளு ஒருத்தன் இறந்து போயிடுறான். ஆளுக்கு ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அங்கங்க மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க. உடம்பெல்லாம் அப்படியே வெளுத்து போயிட்டே இருக்கு. சூஹி பாக்குறா. பயப்படாதீங்க, என்கிட்ட இப்ப ஒரு வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து சின்னதா வெளியே பூவை மட்டும் பிச்சு எடுக்காம வேர்ல இருந்து பிரிச்சு எடுக்கலாம்ல, அப்படி எடுக்கிறதுனால ஒரு வேளை அந்த பூ இனிமே வளராம இருக்கலாம்லன்னு சொல்ல, ஆபரேஷனா அதெல்லாம் இதுவரையா யாருமே பண்ணதில்ல, அதுல ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா அந்த 2 குட்டீஸ் இருக்காங்கல்ல, இப்ப இந்த குட்டி பாப்பா கையிலயும் முளைச்சிருக்கு. அந்த 2 பேரும் வராங்க. என் உடம்புல இருந்து எடுங்கக்கா, அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும்ல, எனக்கு எந்த பயமும் இல்ல அவங்க 2 பேரும் சொல்ல சூஹி அழுதுட்டு இருக்கா. ஷாவோட போய் உள்ள அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அவங்க மயங்கினதுக்கு அப்புறமா வேரோட அந்த பூவை எடுத்து எரிக்க ஆரம்பிக்கிறா. நாளைக்கு மட்டும் அவங்களுக்கு எதுவும் திருப்பி வளரலன்னா நம்ம பிளான் சக்சஸ்னு அர்த்தம்டா ஷாவ் அப்படின்னு சொல்லிட்டு மயங்குறாவ. ரொம்ப நேரம் ஆபரேஷன்லாம் பண்ணதால வீக்கா இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டேன்ட்டு. சரி பரவாயில்ல பாத்துக்கலான்னு ஷாவ் சொல்லிட்டு அவள் கைய பிடிக்கிறான். பார்த்தா சூஹி கையிலயும் செடி வளர ஆரம்பிக்குது. இந்த விஷயம் பரவுது. சூஹி கையிலயும் செடி வளருது, யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பதட்டமாகறாங்க. எல்லாரும் வெளியே போலான்னு கிளம்பிட்டு இருக்காங்க. சூஹிய கூட்டிட்டு ஷாவ் உள்ள வந்துட்டு இருக்கான். யாரும் எந்த போக கூடாது, எல்லாரும் உள்ள போங்கன்னு ஷாவ் சொல்றான். சூஹி பாக்குறா. 2 பேருக்கும் நான் ஆபரேஷன் பண்ணிருக்கேன், நாளைக்கு வரைய வெயிட் பண்ணலாம், அவங்க பாடி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப உங்க உடம்பு வீக்கா இருக்கு, வெளியே பனி கொட்டுது, உங்களால எங்கேயும் போக முடியாது, நான் சொல்றதை கேட்டு இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சூஹி மயங்கி போயிட ஷாவோட மடியிலேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா கனவுக்கு போயிடுறா. எப்பவுமே சூஹி வெளியே நின்னு பேசுவா. அந்த டீமன் தானே உள்ள ஜெயில இருக்கும். இந்த தடவை பார்த்தா சூஹி ஜெயில இருக்கா, அந்த டீமன் தனியா வெளியே நின்னுட்டு இருக்கு. என்னடா செல்லம் நினைச்சா, என்ன கொன்னலாம் நினைச்சியா, நீ ஒரு சாதாரண மனுஷ பொண்ணு, என்ன கொல்ல முடியுமா, நான் டீமன், உன்னாலலாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, இனிமே உன் உடம்ப ஃபுல் கண்ட்ரோல்ல நான் எடுக்க போறேன், உன்னோட பாடியை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் பாத்தியா, ஆல்ரெடி என்ன தெரியுமா பண்ணிருக்கேன், நான் உன் பாடியில லைட்டா அந்த செடி வளர்ற விஷத்தை தடவிட்டேன். சோ ஒன்ன தொட்டவங்க எல்லாருக்கும் வரிசையா அந்த செடி முளைக்க ஆரம்பிச்சுது. இது எப்பயாவது உனக்கு புரியுதா, உன்னாலதான் அவங்க எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதுக்கும் மேல அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட போறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு,
இனிமே பாரு அப்படின்னு ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. ஷாவ் அங்க நிக்கிறான். ஷாவோட 2 கையையும் அவன் தவத்துல இருக்கும் போது கட்டி போட்டுட்டு இருக்கா. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல ஷாவ கட்டி போட்டுட்டு உள்ள சூஹி உடம்புக்குள்ள இருந்த டீமன் வெளியே வந்திருந்தா. இப்ப அவ சூஹியோட உடம்பு வழியாவே வந்து ஷாவ பாத்துட்டு இருக்கா. பக்கத்துல போயிட்டு இருக்கா. உள்ள நம்ம சூஹி இருந்துட்டு ப்ளீஸ் அவனை ஒண்ணு பண்ணிடாத, விட்டுன்னு கத்த ஆரம்பிக்க. ஆனா ஷாவோட அப்படியே தோல் கிட்ட கடிக்க ஆரம்பிக்கிறா. கடிச்சதும் உடம்பு சரியாகுது. எல்லாரையும் கூப்பிட்டு இவரை பாருங்களேன், இவருக்கு இருக்கிறது கடவுள் பாடி, இவரை கடிச்சதுமே என் வியாதி சரியா போயிருச்சு, வேற எந்த மருந்துமே இல்லங்கும் போது இதானே ஒரே ஆப்ஷன், எல்லாரும் வந்து கடிங்கன்னு சொல்ல ஒரு மனுஷனை எப்படிங்க கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாவம் பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த வில்லேஜ் சீஃப் இருக்கான்ல, அவன் உள்ள வரான். ஏற்கனவே சூஹி ஆபரேஷன் பண்ணால அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த குழந்தைங்க 2 பேருக்கும் சரியாவே ஆகல, சோ இதுதான் ஒரே ஒரு வழி போலன்னு சொல்லிட்டு அவன் ஆளா ஷாவை போய் கடிச்சு வைக்கிறான். ஷாவ் வழியில கதறான். என்னதான் அவன் கடவுள் பாடியா இருந்தாலும் ஆனா அவனுக்கும் கடிச்சா வலிக்கும் ரத்தம் வரும்ல, அதுவும் கடிச்சு சதைய வர சாப்பிடணும் அப்படின்னு வர சொல்லிட்டு இருக்கா சூஹி. எல்லாரும் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. வேற வழியே இல்ல, அவர் எப்படியும் சாக மாட்டாரு, நமக்கு நல்லது தானே, சோ நம்ம கடிச்ச ரத்தத்தையும் சதையையும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒருத்தங்களா அடுத்தடுத்து பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வில்லேஜ் சீஃப் இருக்கான்ல, அவன் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஏற்கனவே இந்த குழந்தைங்க 2 பேருக்குமே சரியாதான் ஆயிருந்திருக்கு. ஆனா வில்லேஜ் சீஃப் கிட்ட சூஹி அதுக்கும் முன்னாடியே போயிட்டு நீ எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்திருக்கா. அதாவது டீமன் சூஹி முன்னாடி போய், சோ இந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா சரியா போயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும், அது ஒரு பெரிய ஆபத்து ஆயிடும், சோ அப்படி விடக்கூடாது, இந்த குழந்தைங்களை இப்பவே கொல்லணும்னு அந்த 2 குழந்தைங்களும் தான் உள்ள போய் கொலை பண்ணிட்டு வந்திருக்கான். இங்க மக்கள்லாம் ஆளாளுக்கு ஓடுறாங்க. ஷாவை போட்டு ஆளாளுக்கு கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சூஹி அமைதியா நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. எல்லாரும் போட்டு கடிச்சதுல இப்ப கடவுளே இல்லதானே ஷாவ், ரொம்ப உடம்பு வீக் ஆயிருது. சோ அதனால பயங்கரமா வீக் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாகுற நிலைமைக்கு போயிட்டு இருக்கான். அங்க சூஹி உடம்புல இருக்க டீமன் பக்கத்துல போறா. என்ன ஷாவ் இப்படி ஆயிடுச்சான்னு கேட்க, சூஹி ஏன் இப்படி பண்ண, எதனால இப்படி பண்ணன்னு கேட்க, ஏன்னா அது காதல்ல நினைச்சியா, இருந்தாலும் கடவுளுக்கு சாஃப்ட் ஹார்ட் இப்படி இருக்க கூடாதுப்பா, நான் ஒரு டீமன், எங்கிட்ட போய் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு சூஹி சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஷாவ் அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அடுத்து பார்த்தா கொஞ்ச நேரத்துல உள்ள இருக்க சூஹி கத்த ஆரம்பிக்கிறா. என்ன அவனை பாக்க விடுன்னு. சரி போனா போது, சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாத்துக்கோன்னு உண்மையான சூஹிய வெளியே விட. சூஹி பாத்துட்டு இருக்கா. ஷாவை என்ன மன்னிச்சிரு, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன், ரத்தம் உன்னை எப்பவுமே சரி பண்ணும் தானே, ஏற்கனவே சரி பண்ணிருக்கு, என் ரத்தத்தை கொடுக்கற அப்படின்னு அவன் உடம்புல இருக்கிற காயத்துல எல்லாம் ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா கையை கிழிச்சு கொட்ட ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த கண்ணை கட்டின கடவுள் பேச ஆரம்பிக்கிறாரு. அது அவன் அப்ப கடவுளா இருந்தான், ஒரு ரத்தம் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, இதுக்கும் மேல இருக்காதுன்னு சொல்ல, இப்ப நான் என்ன பண்ணணும் ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு அவரோட கடவுள் இதயத்தை திருப்பி அவர்கிட்டயே கொடுத்துருங்க, நான் தயவு செஞ்சு கேக்குறேன், என்ன யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்கு பதிலா அவன் உயிர் போயிருமே, அவன் இதயத்தை நான் அவனுக்கு கொடுக்கணும், அது கூடவே சேர்த்து உன்னோட ரத்தத்தை ஒட்டு மொத்தமா கொடுக்கணும், நீ இறந்து போயிருவ, பரவாயில்லையான்னு கேட்க, பரவாயில்ல, அவரை காப்பாத்துறதுக்காக தான் என் உயிர் போகுதுன்னா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சூஹி சொல்றா. கடவுள் அந்த இதயத்தை கொடுக்கறாரு, அதை நம்ம ஷாவோட உடம்புக்குள்ள வச்சுட்டு இவளோட ரத்தத்தையும் சதையையும் மாறி மாறி கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்படிதான் ஷாவுக்கு மறுபடியும் உயிர் வந்திருக்கு. பிளாஷ்பேக் இதோட முடியுது. ஷாவ் சூஹிய அங்கிருந்து காப்பாத்திட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, என்ன மன்னிச்சிரு செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவளை தூக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். இந்த டியூக் இருக்கான்ல, அவன் ஆளுங்களோட ஆப்போசிட்ல நிக்கிறான். அப்ப மூச்சு எந்திரிச்சு பாக்குறான். விடாதீங்க, அவளை விடாதீங்க, அவ கண்டிப்பா என் கூட தான் இருக்கணும், என் ஜூனியர் அவ அப்படின்னு கத்திட்டு இருக்கான். பார்த்தா அந்த மூச்சு யாருன்னா வில்லேஜ் சீஃப் இருந்தான்ல, அவன் தான். இத்தனை வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி உயிரோட இருந்துட்டு இருக்கான். அவன் ஒரு ஃபிளவர் ஸ்லேவா இருக்கதால மனுஷங்க ரத்தத்தை குடிச்சு. இங்க பார்த்தா ஷாவ ஆளாளுக்கு கத்தியால குத்திட்டு இருக்காங்க. பாடி ரொம்ப வீக் ஆகுது. சூஹி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க பொத்தனு கீழே விழுந்துடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு பெய்ஷா வந்துடுறான், தளபதி, அப்புறம் நம்ம பாபா வந்துடுறா. 2 பேரும் சேர்ந்து மத்தவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சூஹிக்கும் எல்லா ஞாபகங்களும் மறுபடியும் வந்துருது இல்ல. நேரா அவ மனக்கடலுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற இந்த டீமனை கத்தியால குத்த ஆரம்பிக்கிறா. எனக்கு கத்தியால குத்தி கொள்ளலான்னு பார்த்தா என் கூட சேர்ந்து நீயும் இறந்துருவ, ஆனா என்ன நீ மறுபடியும் அவதாரம் எடுப்பல்ல, அப்ப நானும் உனக்குள்ளேயே தான் வருவேன், உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்ல சூஹி டக்குனு மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறா. ஷாவை பத்தி எல்லா ஞாபகமும் இப்பதான் அவளுக்கு வருது. ஷாவுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டு இருக்கா. போன ஜென்ம ஞாபகம் எல்லாம் வந்து பார்த்தா ஷாவோட உடம்புல இருந்து கத்தியை எடுக்க முடியல, எங்களால கத்திய தொட்டாலே ஷாக் அடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சூஹிட்ட சொல்றாங்க. சூஹி போன ஜென்மத்துல டாக்டர் இல்ல, சோ எல்லா மெடிசனும் அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஷாவ் என்ன கத்தியை எடுக்க விடு, நான் தான் சூஹி வந்திருக்கேன், உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பாக்கலான்னு பாக்குறேன், ஆனா அந்த கத்தி என்ன விட மாட்டேங்குதுன்னு சூஹி சொல்றா. இந்த தடவை கத்தியெல்லாம் இழுக்க ஆரம்பிக்கிறா. ஷாவ் எதுவுமே செய்யாம அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறான். கத்தியெல்லாம் எடுத்ததுமே அவளோட பிளட் அந்த தண்ணியில கலந்து அவன் உடம்புக்குள்ள ஏறுற மாதிரி பண்ணதுமே ஷாவ் கண்ணை முழிச்சிடுறான். சுஹி நீ எந்திரிச்சிட்டியா, எல்லா ஞாபகமும் உனக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான்.
ஆமாடா, எனக்கு எல்லா ஞாபகமுமே வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு சூஹி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. இல்ல, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டீமனுக்கும் மனுஷிக்கும் கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத முட்டாளா நான் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ரொம்ப காய கொடுத்துட்டேன்ல, வலிச்சுதான்னு கேட்க, என்னை விட்டு நீ போனல, அப்ப வலிச்சுதுன்னு சொல்லிட்டு சூஹி வேகமா அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. இங்க பார்த்தா பெய்ஷாவுக்கு சூஹியை எப்படியாவது கூட்டு வா அப்படின்னு ராஜா ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. கரெக்டா அப்போ அவன் கையில தான் வாலா பாவ் இருக்கா. இது ரொம்ப சண்டை நடந்தது இல்ல. ஷாவுக்கு உடம்பு முடியலன்னா பாவ் மறுபடியும் வாலா மாறிடுவால, அந்த மாதிரி வாலா மாறி இருக்கா. இவ மறுபடியும் மனுஷ உருவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பரவாயில்ல, நான் இப்ப சரியாயிட்டானா என் மாஸ்டர் சரியாயிட்டாருன்னு அர்த்தம். உனக்கு இந்த ஹெட் பேண்ட நான் தான் வாங்கிட்டு வந்தேன், இத வச்சுக்கோ அப்படின்னு பாவ் கொடுக்குறா. அடுத்து பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சூஹி ஷாவ் 2 பேரும் ஒழுங்கா ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. சூஹிய ஷாவ் சொல்லிட்டு இருக்கான், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ இந்த உள்ள இருக்கிற டீமன் கூட பேசினியான்னு கேட்க, ஆமா பேசின. அது அதோட பேரை ஹுவான் சொன்னுச்சு. உன் பேரு ஷாவ் இல்ல. ஷாவுக்கும் ஹுவாக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. உனக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்க, இல்லையே, சம்மதம்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, எதேச்சியாதான் அந்த மாதிரி இருக்குது போல அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா சொல்ற? எனக்கு எங்கேயாவது பயமா இருக்கு. ஒருவேளை விதி மறுபடியும் மாறாட்டி நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஹி ஆள ஆரம்பிக்கிறா. போன தடவை நான் கடவுளா இல்ல, இந்த தடவை நான் கடவுளா தானே இருக்கேன், ஒன்னும் ஆகாது, வா பாத்துக்கலாம் அப்படின்னு ஷாவ் சூஹியை கூட்டிட்டு வெளியே வரான். வெளியே பாபாவை பார்த்ததும் சூஹி ஆள ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல நம்மளோட குழந்தைதான் அப்படின்னு ஷாவ் சொல்றான். சூஹி வேகமா பாபாவை போய் கட்டி பிடிச்சுக்கிறா. சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாபாவுக்கு நம்ம ஷாவும் கொஞ்சமா மெமரிஸ கொடுக்க, இந்த 2 பேரும் தன்னோட அம்மா அப்பான்னு எல்லா கதையுமே அவளுக்கு தெரியுது. அப்போ எனக்குன்னு குடும்பம் இருக்கா, அம்மா அப்பா இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாபா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இங்க பார்த்தா அந்த மூச்சிக்கு மனுஷ ரத்தமே இல்ல. எனக்கு ரத்தம் வேணும் ரத்தம் வேணும்னு பதறிட்டு இருக்கான். நான் எல்லாமே என் சூஹிய நான் அடையறதுக்காக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபிளவர் ஸ்லேவ் ஆனதுல இருந்து எனக்கு மரணம் கிடையாது. ஆனா ரத்தம் குடிக்காம என்னால வாழ முடியாது. எல்லா ஃபிளவர் ஸ்லேவையும் என் கூட சேர்த்துக்கிட்டு ஒரு ராஜ்யமே நடத்திட்டு இருக்கேன்னா என்ன காரணம்? எப்படியும் சூஹிய மறுபடியும் கண்டுபிடிச்சிடலாம் தான். ஆனா அதுக்கப்புறமா நான் மனுஷனாவது அட்லீஸ்ட் மாறணும். இதுக்கும் மேல என்னால டெய்லி ரத்தம் குடிச்சிட்டு இந்த வாழ்க்கைய வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு டியூக் வரான். நான் உங்களுக்கு இன்னும் இருக்கேன், இங்க பாருங்க, என் பாடிலாம் இன்னும் சரியாகல, இந்த ரத்தத்தை குடிங்க, நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பெரிய பெரிய உயரங்களை அடைய போறோம் அப்படின்னு டியூக்கு கதை விடுறான். சரி ஓகேன்னு இவனை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்னு மூச்சியும் ரத்தத்தை வாங்கி குடிச்சிடுறான். அடுத்து மூச்சி நேரா சூஹிய பார்க்க வந்துடுறான். சூஹி பார்த்ததுமே இது தன்னோட சீனியர்ங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறா. எவ்வளவு கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்க, இந்த ஜென்மத்துல நான் இந்த ஊரோட இளவரசி, அது ஞாபகம் இருக்குல்ல, என் மக்களை காப்பாத்துறதுக்கு என்ன வேணா பண்ணுவேன்னு அவன் கையில இருந்து ஹேர்பின்ன புடுங்கி அவன் நெஞ்சிலேயே கொத்திட்டு இருக்கா. என்னானாலும் நான் சாக மாட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உன் மனசுல இருக்கிற டீமன் ஹார்ட்டை நான் ஒட்டு மொத்தமா வெளியே எடுத்துடுறேன். அப்புறம் உனக்கு அந்த பிரச்சனை இருக்காது இல்லன்னு சொல்ல, எனக்கு எதுவும் நீ செய்ய வேண்டாம், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒருவேளை உன்னால ஷாவுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா உன்னை கொல்லவே தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா, உன் உடம்புக்குள்ள இருந்து இந்த டீமன் ஹார்ட்டை எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வியாதி இருக்குல்ல ஒட்டு மொத்தமா அழிஞ்சிரும். அப்புறம் நான் மறுபடியும் மனுஷனா மாறிடுவேன். எனக்கு அது போதும், இதுக்கும் மேல இந்த ஃபிளவர் ஸ்லேவா இருந்து என்னால இந்த வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்ல, சரி ஓகே பாக்கலாம் அப்படின்னு சூஹி சொல்றா. என்னைக்காவது என் ஹெல்ப் உனக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா அப்போ என்ன வந்து பாரு, பீச் தோட்டத்துலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மூச்சி கிளம்பி போயிடுறான். இங்க அதுக்குள்ள நம்ம ஷாவ் ஒரு பொருளை ரெடி பண்ணிடுறான். இன்னும் ஒரே ஒரு மருந்து மட்டும் தான் வேணும், நட்சத்திரத்துல இருந்து எடுக்கிற மருந்து. அந்த மருந்தே எடுத்துட்டா எந்த இடத்துல கரெக்டா உள்ளுக்குள்ள அந்த ரூட் இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். பாபாவை பாக்குறா. சரி ஓகே, கடைசி இன்கிரீடியன்ட்க நம்ம எல்லாம் போலாமாப்பா அப்படின்னு கேக்குறா. நம்ம பாபாவ், பேய் ஷாவ், அப்புறம் ஷாவ் சூஹி 4 பேரும் மலை உச்சிக்கு போறாங்க. சூஹி அமைதியா ஷாவ் மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்போ அங்க இருக்கிற நட்சத்திரத்துல இருந்து ஷாவ் வந்து மருந்தெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபைனலா ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஃபன் பண்ணலாம், நாளைக்கு காலையில நமக்கு வேலை இருக்குல்லன்னு சொல்லிட்டு பாபாவ் ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறா. இங்க அதே நேரத்துல எக்கச்சக்கமா உள்ளுக்குள்ள நிறைய ஃபிளவர் ஸ்லேவ் எல்லாம் ஜெயில இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் டியூக்கு போய் ரிலீஸ் பண்ணி விட்டுறான். எல்லாரும் அங்க இருந்து வெளியே ஓடி போயிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம சூஹி எல்லாரும் ஊருக்குள்ள போகும்போது அங்க தளபதியோட பையன் இருப்பான்ல, அவன் வந்துடுறான். அப்பால இருந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க, அங்க இருந்த எல்லா ஃபிளவர் ஸ்லேவும் வெளியே போயிட்டாங்க, அந்த வியாதி பரவ போகுது அப்படின்னு சொல்ல சூஹி ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், அந்த டியூக்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறா. நிறைய டாக்டர்ஸ கூப்பிடுறா. அங்க வர டாக்டர்ஸ் எல்லாம், இம்மா எத்தனையோ வியாதியா நாங்க பாத்துருக்கோமா, இந்த மாதிரி ஒரு வியாதியை நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, ஜூஹி உடனே மினி ஆபரேஷன் ஒண்ணு பண்ணணும், வேற ஏதாவது கையில கால்ல முதுகுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஆபரேஷன் பண்ணி அந்த பூவை நம்மளால வெளியே எடுக்க முடியும். ஆனா தலைக்கிட்ட கழுத்துக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு நம்மளால பெருசா எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன், மத்த பேஷண்ட் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சூஹி நேரா ரூம்குள்ள வரா. அங்க வந்ததும் நம்ம பேஷா வரான். இந்த வலையில பாருங்க, உங்களை அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்ல ராஜா கூப்பிட்டுருப்பாரு போல.
சூஹி அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி பக்கத்துல போறா. அவருக்கு ரொம்ப உடம்பு வீகா இருக்கு. இத பாத்துட்டு சூஹிக்கே கொஞ்சம் பாவமா இருக்கு. இல்லம்மா, உன்ட நான் நிறைய உண்மைகளை சொல்லாமலே மறைச்சிட்டேன், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாஸ்க் ஒண்ணு காட்டுறாரு. இந்த மாஸ்க போட்டிருக்க ஒரு பாதுகாவலன் எப்பவுமே சூஹிக்கு கம்பெனியா இருந்திருக்காங்க. முக்கியமான நேரத்துல எல்லாம் ஜெயில சாப்பாடு கொண்டு காட்டுறது, அப்புறமா அவளை ஊஞ்சல உட்கார வச்சு ஆட்டி விடுறதுன்னு. அந்த மாஸ்க் ராஜாட்ட இருக்கத பாத்துட்டு அப்பாதான் அவர் மாறு விஷயத்துல என்கிட்ட வந்து அவ்வளவு பாசத்தை காட்டியிருக்காரா அப்படின்னு சூஹி கண்டுபிடிக்கிறா. ஆனா எதுக்காக என்கிட்ட அவ்வளவு கோவத்தை காட்டணும் அப்படின்னு சொல்ல பழைய கதையை அவங்க அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சூஹி பிறக்கும் போதே ஒரு டீமன் மாதிரி பிறந்திருக்கா. அந்த குழந்தைய கொன்னுடுங்கன்னு எல்லாரும் சொல்லிருக்காங்க. ஆனா சூஹியோட அம்மா என் குழந்தைய ஒன்னும் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க குழந்தை பிறந்த உடம்போட வேகமா வந்து எல்லார் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைய பாத்துட்டு அவங்களே கொஞ்சம் பயந்துதான் போறாங்க. ஆனா கொல்ல விட மாட்டேங்கிறாங்க. ராஜா வந்துட்டு வேண்டாமா, குழந்தைய கொன்னுடலாம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா குழந்தைய மறுபடியும் பாக்கும்போது பேய் மாதிரி இருக்கிற அந்த குழந்தை திடீர்னு வானத்துல நிலா வெளிச்சம் பட்டதும் சாதாரண குழந்தையா மாறிடுது. இங்க பாருங்க, என் குழந்தை நல்லா இருக்கு, அழுது பாருங்க, பிளீஸ் குழந்தைய விட்டுருங்க அப்படின்னு அவ கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ராஜா மத்தவங்க யார் பேச்சையும் கேட்காம ராணி பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க, குழந்தைய யாரும் ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, வேற வழியே இல்லாம அதுக்கப்புறமா இந்த குழந்தைக்கு நல்ல ராசி கிடையாது அப்படிங்கிற பேரோடையே ஒரு வழியா சூஹி வளர்ந்து வந்திருக்கா. இந்த கதையை சொல்லிட்டு உன்னை நான் உயிரோட விட்டு வச்சேன், ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு இந்த கதையெல்லாம் தெரிய வரும், அப்போ நீ தெளிவான பொண்ணா இருப்ப, உங்க அம்மாவை மேல பாசம் வச்சதெல்லாம் உணர்ந்துருவன்னு நினைச்சேன். அதே மாதிரியே நடந்திருக்குமா, நாட்டை பாத்துக்கோ, நான் உங்ககிட்ட பொறுப்பை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டு இருக்காரு. சூஹி மறுபடியும் திரும்ப வரா. ஷாவ பாக்குறான். இந்த மாத்திரைய வாயில போட்டுக்கோ, ரொம்ப உடம்புல வலிக்கும், ஏன்னா எந்த இடத்துல அந்த டீமன் ரூட் இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல சூஹி பாத்துட்டு இருக்கா. ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. ஆனா எந்த இடத்துல டீமன் ரூட் இருக்குன்னு சத்தியமா தெரியவே இல்ல, கண்டுபிடிக்க முடியல. ஷாவ் சொல்றான், ஒருவேளை டீமன் ரூட் இவரோட உடம்புக்குள்ள இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே வரான். அங்க இந்த கண்ணை கட்டின கடவுள் இருக்கான். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, ஏன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டே இருக்கீங்கன்னு கேட்க, ஒன்னால இல்லனா சூஹியால, ரெண்டு பேரால மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும், அது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டின சாமி ரொம்ப ஓவரா சீன் போட ஆரம்பிக்கிறான். உள்ள பாபா வரா. யோ தலியா, என் அப்பாவே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ரெண்டு மிதிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு கொடைய வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ண ஆள் தானே நீனு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறா. பா கவலைப்படாதீங்கப்பா, இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. ஆனவன் மேல உண்மையாவே ஒரு கடவுளுக்கு பாசம் இருக்கு, எதுவுமே சொல்லாம அமைதியா பாத்துட்டு இருக்காரு. இங்க சூஹி மறுபடியும் மெயின் ஹாலுக்கு வரா. அங்க பார்த்தா ஃபுல்லா அந்த செடியெல்லாம் முளைச்சு ஆளுங்க இருக்காங்க. அதை பார்த்ததும் அவளுக்கு பழைய போன ஜென்மத்து ஞாபகம் வந்துருது. கொஞ்சமா சோகமாயிட, இவ்வளவு கொண்டா சரியா போயிடும், அங்க இருக்கிற சில ஆளுங்க எல்லாம் வால் எடுத்துட்டு வர ஷாவ் அங்க வந்துடுறான். இங்க பாருங்க, அந்த டியூக் அமிச்ச ஆளுங்க தானே நீங்க, மத்த மக்களையும் தயவு செஞ்சு கெடுக்காதீங்க, இந்த ரெண்டு பேரும் இங்க இருந்து வெளியே அனுப்பு அப்படின்னு ஷாவ் உத்தரவு போட்டுடுறான். ஷாவ வந்து மனுஷங்களை அட்டாக் பண்ணா அவனுக்கே பதிலுக்கு வந்து ரிவீட் அடிக்கும்ல, சோ அதனால அங்க பெய்ஷா வந்துட்டான். அவன் அந்த ரெண்டு பேரையும் துரத்தி விட ஆரம்பிக்கிறான். மத்த அத்தனை பேரும் நம்ம சூஹியோட கையை பிடிச்சிட்டு எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்செட் ஆயிட்டு அப்படியே மயங்கர நிலைமைக்கு போயிடுறா. அந்த பாபா வரா. என்னாச்சு, நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஷாவ் வரான். பாபா நீ கொஞ்ச நேரம் வெளியே போ, சூஹி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் உங்களுக்கு பழைய மாதிரி முடிவு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு சூஹி ஆள ஆரம்பிக்கிறா. அவளை அப்படியே மயக்கம் போட வச்சுட்டு பாபாவை மறுபடியும் ஷாவ் கூப்பிடுறான். அவனோட இதயத்தை வெளியே எடுத்திருக்கான். அதை ரெண்டா வெட்டி பாதி பவரை வந்து பாபாவுக்கு கொடுத்துட்டு, உன் அம்மாவை பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை, மீதி பவர் என்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல பாபாவுக்கு சீரியஸ்னஸ் சுத்தமா புரியல. அம்மாவை நான் பாத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வாங்கிக்கிறா. இன்னொரு பக்கம் ஷாவ் நேரா பெய்ஷாவை பாக்குறதுக்கு வரான். முக்கியமான சில விஷயங்களை நான் உன்கிட்ட சொல்லணும், அது நீ முடிச்சே தீரணும், புரியுதா? ஒரு ஃபிளவர் ஸ்லேவ கூட விடக்கூடாது, அவங்களை எப்படி நான் வழிக்கு கொண்டு வரது நான் பாத்துக்கிறேன், ஆனா மிச்சம் மீதி சில பேர் உயிரோட இருப்பாங்கல்ல, அவங்களை எப்படி அழிக்கிறதுன்னு உனக்கு நான் சொல்லித்தரேன், அதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெய்ஷாவ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனும் அதிர்ச்சி ஆயிட்டு ஓகேன்னு கேட்டுக்கிறான். ஷாவ் நேரா கிளம்பி மெயினான ஒரு இடத்துல நின்னுட்டு அவனோட மீதி உயிர் சக்தி இருக்குல்ல, அந்த இதயம் அதை அப்படியே கையில எடுத்துட்டு வானத்தை பார்த்து விட மழை தூறல் மாதிரி அப்படியே அது செதற ஆரம்பிக்குது. யார் யாரெல்லாம் அந்த வியாதியால பூ வளர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர் மேலயும் போய் விழுது. அவங்க எல்லாம் உடனே நல்லாயிட்டு இருக்காங்க. அங்க கண்ணை கட்டுற கடவுள் வந்துட்டு மொத்தம் 28,000 பேருக்கு அந்த வியாதி இருக்கு, அவங்க 28,000 பேருக்கு நீ இந்த மாதிரி பவர் கொடுத்தனா உனக்கு 28,000 மின்னல் சக்தி தண்டனை கிடைக்கும், பரவாயில்லையான்னு கேட்க, பரவாயில்ல நான் சாவேன் அவ்வளவுதானே, பரவாயில்ல அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு மறுபடியும் பவரை கொடுத்துட்டே இருக்கிறான். மக்கள்லாம் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஷாக் அப்படியே உயிரே போற மாதிரி இருக்கு. இதுக்கும் மேலதான் 28,000 மின்னல் சக்தி தண்டனையை வாங்கணுமா? அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, சுத்தி வந்துடுறாங்க. ஷாவ் நம்மள காப்பாத்துறதுக்காக இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு, அவரை சாக விடக்கூடாது அப்படின்னு சுத்தி நிக்க கண்ணை கட்டின கடவுள் பாக்குறாரு. போன ஜென்மத்துல மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, இவன் செத்தாலும் பரவாயில்ல அவனை கடிச்சு தின்னாங்க,
மக்களை புரிஞ்சுக்கவே முடியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனைய ரொம்பவே குறைச்சிடுறாரு. அதனால சீக்கிரமாவே இந்த மின்னல் சக்தி நின்னு போயிடுது. இப்பதான் சூஹி கண்ணு முழிக்கிறா. வேகமா வெளியே வந்து பார்த்தா மக்கள்லாம் நகர்றாங்க. ஷாவங்க பாதி உயிர் போற மாதிரி எப்படி இருந்துட்டு இருக்கான். இவ ஓடி போயிட்டு என்ன பண்ண, ஏன் இந்த மாதிரி மறுபடியும் பண்ணன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க. அழக்கூடாது, எனக்கு நீ நல்லபடியா வாழணும், அது போதும். இந்த பாடி தான், இந்த இதுக்கெல்லாம் மருந்துன்னு எனக்கு தெரியும், அதை வச்சுதான் சரி பண்ண முடியும்னு சொல்ல சூஹி பாக்குறா. இன்னும் உனக்கு உயிர் இருக்கு, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ஷாவை கூட்டு போய் உள்ள படுக்க வச்சுட்டு விசில் ஊதுனா நீ வருவலன்னு மாறி மாறி விசில் ஊதிட்டு இருக்கா. ஆனா ஷாவ் எந்திரிக்கவே இல்ல. மறுபடியும் அன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்கா. பார்த்தா இன்னும் நிறைய பேருக்கு அந்த செடி வளர்ந்துட்டே இருக்கு. இது எப்படி வளருது, நேத்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஷாவ் வலிச்சான், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா அதுக்கு முன்னாடி நாள் டியூக் இருக்கான்ல, அவன் மேல அந்த பவர் படுறதுக்குள்ள வேகமா மூச்சியை பார்த்து ஓடி வந்து காப்பாத்துங்க, செடி சாக போகுதுன்னு சொல்லிருக்கான். சோ மூச்சி இந்த செடி சாகாம பாதுகாத்திருக்கான். இவன் ஒருத்தனுக்கு வியாதி இருந்தா மறுபடியும் அது எல்லாருக்கும் பரவிட்டே இருக்கும்ல, அதே மாதிரியே அது எல்லாருக்கும் பரவி இருக்கு. அது ஒரு வேலைக்காரன் சொல்ல இத சூஹி காதுல வாங்கிடுறா. இந்த டியூக்னால என் புருஷன் பண்ண அவ்வளவு தியாகத்துக்கும் மதிப்பு இல்லாம போயிடுச்சு, நான் அவனை விட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே டியூக்கு நேரா எந்த இடத்துல ஷாவ் இருக்கிறானோ அங்க கிளம்பி வரான். உள்ள வர டியூக் ஷாவோட கழுத்தை புடிச்சு கடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த வியாதி இருக்கும் போது ஷாவ் மாதிரி கடவுள் பாடியை கடிச்சா அவங்க ஃபிளவர் ஸ்லேவ் ஆயிடுவாங்கல்ல, அதாவது அவங்களுக்கு மரணமே கிடையாது. அதே ரேஞ்ச ஒரு வழியா டியூக்கும் அடைஞ்சிடுறான். கழுத்துல இருந்து அந்த பூவை பிச்சு போட்டுடுறான். இனிமே எனக்கு மரணம் கிடையாது, யார் என்ன பண்ண போறான்னு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு உள்ள அவனை அட்டாக் பண்றதுக்கு சூஹி வந்துடுறா. எதுக்குடா அவர் பக்கத்துல நிக்கிற அப்படின்னு. ஆனா அந்த வாழை ஈஸியா பிச்சு போட்டுட்டு சூஹி, இனிமே என்ன ஒன்னும் உன்னால பண்ண முடியாதுமா, எனக்கு மரணமே இல்லாத வாழ்க்கை வந்துருச்சு, நான் இனிமே ஒரு இம்மார்டல், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா பதவி எனக்கு தான் வரணும், அதுக்காக தான் நான் ஏற்கனவே உங்க அம்மாக்கும் அப்பவே விஷம் வச்சேன், இப்போ உங்க அப்பாவுக்கும் அதே நிலைமைதான் பார்த்தல அப்படின்னு சொல்ல, என் அம்மாவையும் அப்பாவையும் கொன்னது நீயா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவி உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு அட்டாக் பண்றா. ஆனா என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு சாகா வரம் கிடைச்சிருச்சுங்கிறதால மறுபடியும் மீண்டு வந்துட்டே இருக்கான். இங்க பாரு, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, சரி நீ ஒரு சில பேருக்கு தேவைப்படுறீங்கிறதால உன்னை இங்கே விட்டு போறேன் அப்படின்னு நேரா கிளம்பி மூச்சிய பாக்குறதுக்கு டியூக் போயிடுறான். மூச்சி உடனே வேலை முடிஞ்சுதான்னு கேட்க, நானும் இம்மார்டல் ஆயிட்டேன், நல்ல வேலை உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லாமலே போயிட்டேன், இப்ப பாருங்க நான் இம்மார்டல் ஆயிட்டேன், என்னை யாருமே தடுக்க முடியாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, சரி கண்டிப்பா நீ என்ன பண்ற, சூஹி இருக்கால அவ இங்க வேணும், நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், ஏன்னா மனுஷங்க பேராசை பிடிச்சவங்க, நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்னு சொல்லிட்டு சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் வெளியே ஓடுவாங்க, இந்த வியாதி பரவும்னு சொல்ல அதே மாதிரியே மக்கள் தப்பிச்சு ஓடுறேன்னு சிட்டியை விட்டு வெளியே ஓடுறாங்க. சோ கேபிட்டல் சிட்டியை தாண்டியும் வியாதி பரவ ஆரம்பிக்குது. இந்த விஷயமும் சூஹிக்கு தெரியுது. ரொம்ப டல் ஆயிடுறா. அவ பாட்டுக்கு போயிட்டு எந்த இடத்துல ஷாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கோ பக்கத்துல போய் படுத்துக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவ எந்திரிச்சு வெளியே வர பாவு அவளை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. மா எனக்கு பயமா இருக்குன்னு, நான் ஒரு டாக்டர், எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பாக்கணும், சரியா நான் போய் பாத்துட்டு வரேன், நீ அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சூஹி அங்க இருந்து கிளம்புறா. அந்த தளபதியோட பையன் நானும் வரேன்னு சொல்றான். சூஹி இல்ல வேண்டாம், நீ என்ன பண்ணு, இங்கே இரு, பத்திரமா இருந்து பாபாவை பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு தனியா கிளம்புறா. ஆனா சூஹி போகும்போதே அந்த சாத்தான், என்னடி பண்ண போற, என்ன கொல்ல போறியா, கொல்லாத கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செத்து வர முடியாது, இப்பவே அடையணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது. ஆனா சூஹி அத காதுல வாங்காம அங்க இருந்து கிளம்பிட்டு, நான் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு வழியா தீர்வு கிடைக்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு போயிட்டு இருக்கா. போறவ நேரா மூச்சிய பாக்கிறதுக்கு தான் போறா. மூச்சி உடனே, நீ மட்டும் அப்பவே என்ன கல்யாணம் பண்ணியிருந்தனா நான் பாட்டுக்கு அப்பவே வாழ்ந்து இறந்து போயிருப்பேன், இந்த பிரச்சனை எல்லாம் வந்தே இருக்காது, எல்லா தப்பும் ஓ மேலதான்னு சொல்ல, இங்க இருந்து போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சாவை கூட்டிட்டு அவனோட இடத்துக்கு சூஹியே போயிடுறா. தடுக்கிறதுக்காக பின்னாடியே போயிருந்திருப்பான் போல அந்த தளபதியோட பையன், அவன் பாத்துடுறான். ஆனா மூச்சியோட ஆளுங்க அங்கே அவனை அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனாலும் அப்பயும் அந்த பையன் வேகமா ஓடி வந்துடுறான். ஓடி வந்துட்டு பேஷாவை பாத்துட்டு, இந்த மாதிரி நம்ம ராணி மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். கீழே பொத்தன் வந்து விழுந்துட்டு இருக்கான். அவன் அங்க அட்டாக் பண்ணப்ப கிட்டத்தட்ட அவன் உயிர் போற மாதிரி ஆயிடுச்சு போல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான், ராணியை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு, சீக்கிரமா வேலை செய்யி, சூஹி ஆபத்துல இருக்காங்கன்னு பேஷா கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு ஆத்மாவா வந்து சொல்லிருக்காரு. பா இப்ப கூட என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்கப்பா, சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து எந்திரிச்சு வந்திருக்கான். அப்பா, நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன், இப்ப நான் சாகலாம்ல அப்படின்னு தளபதியோட பையன் அப்படியே இறந்து போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சூஹிய கட்டி வச்சிட்டு இருக்கான். மூச்சியும் கட்டி வச்சுட்டு டியூக்க பார்த்து, நான் ஒண்ணு சொல்றேன், இவள்கிட்ட இருந்து நம்ம நிறைய பவர் எடுக்க வேண்டியிருக்கு, எடுத்துட்டோம்னா நமக்கு என்னன்னைக்குமே அழிவே வராது, இந்த நாட்டோட ஆர்மியும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும், போய் இந்த வேலையை பாரு, காவல் காத்துக்கோ அப்படின்னு சொல்ல, யாரையும் உள்ள வர மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு டியூக்கு வெளியே போறான். அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் அங்க நிக்கிற எல்லா ஃபிளவர் ஸ்லேவ் கிட்டையும் உண்மையா என்ன நடக்க போகுதுன்னு மூச்சி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வேணா அந்த இம்மார்டல் லைஃப்ல இப்ப ஆசை இருக்கலாம்,
நம்ம மனுஷ உயிர்களை குடிச்சு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. மனுஷங்களா மாறிடலாம். இதே பவர் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா இந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும். அது ஓகே தானேன்னு கேட்க அத்தனை பேரும் ஓகேன்னு சொல்றாங்க. மூச்சி எப்படியாவது நம்ம சூகியோட உடம்புக்குள்ள இருக்க அந்த டீமன் ஹார்ட்ட அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி பெய்ஷாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். பார்த்தா பாபாவும் அங்க வந்து சண்டை போடலான்னு பாக்குறா. பயங்கரமா அடிபட்டுருது அவளுக்கு. மூச்சி சூஹியோட உடம்புக்குள்ள இருந்து அந்த டீமன் ஹார்ட் எடுத்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டியூக்கு வெளியே தடுத்து நிறுத்திட்டு இருக்கான், சூஹிய காப்பாத்த விடாம பண்றதுக்காக. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பாபாவ் அழுதுட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல பாபாவ் ரொம்ப வீக் ஆயிட்டு ஒரு குழந்தையா மாறி போயிடுறா. பெய்ஷாவ் பாக்குறான். பாபாவ் என்ன ஆச்சுன்னு கேட்க டியூக்கு கண்ணா பின்னான்னு சிரிச்சிட்டு இருக்கான். பெய்ஷாவ் வேகமா பாபாவை தூக்கி அவன் மேல அப்படியே உடம்போட கட்டிட்டு சண்டை போடாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சூஹி அமைதி ஆயிடுறா. நம்ம மனுஷங்கள் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சி பாத்துட்டு இருக்கான். பார்த்தா நம்ம சூஹியோட உடம்புக்குள்ள நார்மல் சூஹிய கைது பண்ணிட்டு அந்த டீமன் இருக்குல்ல அது வெளியே வந்துருது. பாரு மூச்சி, எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கடா. ஆனா உனக்கு போன ஜென்மத்திலேயே நான் தப்பு தப்பா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டேன். அது எல்லாத்தினாலே நீ இப்படி மாறல. நீ என்ன தெரியுமா, பேராசை. உனக்கு ஒரு பெரிய இம்மார்டல் லைஃபையும் கொடுத்துட்டேன். அது பார்த்தாதான் உனக்கு சொர்க்கத்துக்கு வர நீ அதிபதி ஆகணுமா? பேராசை பட்டு மத்த எல்லாரையும் நீ இந்த மாதிரி மாத்தினியா ஃபிளவர் ஸ்லேவா? அவங்களோட பவர் அதிகமாக அதிகமாக எனக்கு பவர் அதிகமாகி சூஹிய கட்டி போட்டு நான் இங்க வந்துட்டேன். பார்த்தல, உன்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாமே நான் உனக்கு போட்டு பிச்சை. இப்ப அதெல்லாம் நான் திரும்ப எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த டீமன் கையில எடுத்துக்கிறா. இத பாத்துட்டு பயங்கரமா மூச்சி அப்செட் ஆயிடுறான். அப்போ எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு. இங்க அப்படி சண்டை போயிட்டே இருக்கும் போது அந்த நேரத்துல ஷாவ் இறங்கி வந்துடுறான். பெய்ஷாவை பாக்குறான். யாரையும் உள்ள விடாத, நான் உள்ள போய் சூஹிய காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். பெய்ஷாவ், நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போங்க கடவுளே அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஷாவ் அங்க உள்ள வரான். சூஹிய பாக்குறான். இது சூஹி இல்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியுது. உன்ன மாதிரி எனக்கு இலகுன மனசு கிடையாதுப்பா, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சூஹி ஷாவ் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. சண்டை நடந்துட்டே இருக்கு. ஆனா தோத்து போயிடுறா சூஹி. இப்ப என்ன கொல்ல போறியா? சத்தியமா உன்னால என்ன கொல்லவே முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் யாரோட உடம்புல இருக்கேன், அவளும் சேர்ந்து செத்து போயிருவா அப்படின்னு சொல்ல, சூஹி வெளியே வா, உண்மையான நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் கூப்பிட்டுட்டே இருக்கான். பார்த்தா சூஹி கனவு உலகத்துல இருக்கா. அந்த உலகத்துல ஷாவ் கூட சேர்ந்து நிம்மதியா வாழ்ற மாதிரி இருக்கு. ஆனா அப்பயும் யாரும் கூப்பிடுறாங்களேன்னு அவளுக்கு தோணிட்டே இருக்கு. ஷாவி தான் சந்தர்ப்பம்னு சூஹியோட விசில் எடுத்து கையில அப்படியே அடிக்க ஆரம்பிக்க, சூஹி கனவு உலகத்துல இருந்து வெளியே வரா. கண்ணை திறந்து பாத்துடுறா. நான் விட மாட்டேன், இதுக்கும் மேல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக போயிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள இந்த டீமன் தனியா வெளியே கம்ப்ளீட்டா வந்துடுறா. ஷாவ் பாக்குறான். அவளை கொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு டீமன் சொல்லிட்டு இருக்கா, நம்ம 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க, நான் செத்து போனா நீயும் செத்து போயிருவ, நம்ம பேர்லயே ஒத்துமை இருக்கு, ஷாஹ்வா, உனக்கு இது இன்னும் புரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சூஹி போன ஜென்மத்துல குட்டி பொண்ணா இருக்கும் போது ஒரு செடி ஒண்ணு ரொம்ப நாள் வளர்த்திருக்கா. அந்த செடியை வளர்க்க ஆரம்பிக்கும் போதே அதுக்கு வயசு கிட்டத்தட்ட 1000 வயசு இருக்குமா. இப்ப அந்த செடியை வளர்க்கிறா. இவளோட ரத்தத்தை குடிச்சுதான் அந்த செடி வளருது. அதுக்கப்புறமா நம்ம ஷாவுக்கு இந்த மனுஷ உடம்பு கொடுத்துட்டு இந்த அரக்க பொண்ணு இருக்கால, செடியாவே இருந்திருக்கா. ஆனா அவன் மட்டும் கடவுளாகி போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு வெறுப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் டீமன் ஹார்ட்டா மாறி சூஹியோட உடம்புக்குள்ள போயிட்டு இத்தனை ஜென்மமா கண்டினியூஸா வந்துட்டே இருந்திருக்கா. ஷாவ் இந்த கதையெல்லாம் கேக்குறான். சூஹிய பாக்குறான். உனக்கு ஒன்னும் ஆகாதரா செல்லும் அப்படின்னு அவனோட இதயம் பாதி இன்னும் வச்சிருக்கான்ல, அதை எடுத்து சூஹி உடம்புல வச்சுட்டு இப்போ உனக்கு இதயம் இருக்கு, அந்த இதயம் போனா கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஷாவ் இவ முன்னாடியே இறந்து போயிட்டு இருக்கான். நான் ஏற்கனவே அந்த பொண்ணை கொன்னுட்டேன், டீமனை. சோ அவ இறந்து போனா நானும் இறந்து போயிருவேன். அதனால இப்போ கண்டிப்பா என்னால உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. என்னை பத்தி யோசிச்சு பாக்காத சூஹி, இதுக்கும் மேலேயாவது நீ நிம்மதியா இரு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிடுறான். எனக்கு ஷாவ் வேணும் வேணும்னு சொல்லிட்டு கதறி இவ அழ ஆரம்பிக்கிறா. அப்ப பார்த்தா அந்த கண்ணை கட்டின சாமி வராரு. இப்பதான் சூஹிக்கு தெரியுது, போன ஜென்மத்துல ஒரு மாஸ்டர் இவளை விட்டு விசில் கொடுத்துட்டு போயிருந்தார்ல, அந்த மாஸ்டர் தான் இந்த கண்ணை கட்டின கடவுள்னு சொல்லிட்டு. மாஸ்டர் என்ன பண்றீங்கன்னு கேட்க, உலகம் எதெல்லாம் நடக்கணுமோ அது நடந்துட்டே தான் இருக்கும். நீ என்ன ட்ரை பண்ணாலும் இதெல்லாம் பாடம் கத்துக்கிறதுக்கு, உலகத்துல இந்த வேலையெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு டூலா நீங்க இருந்திருக்கீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இத பாத்துட்டு சூஹி, என்ன பாக்குறதுக்கு உங்களுக்கு பொம்மை மாதிரி தெரியுதா, எங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு மனுஷங்க மாதிரி தெரியலையான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறா. அப்புறம் இதுக்கு எங்களுக்கு ஃபீலிங்ஸ வச்சீங்க அப்படின்னு கேட்டுட்டு கத்த ஆரம்பிக்க, அந்த செடியை நான் உனக்கு மறுபடியும் கொடுக்குறேன், ஷாவ் வளர்ந்தானா அவனை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இந்த சாமி இறந்து போயிடுறாரு. சூஹி வெளியே வரா. அதுக்குள்ள வந்துட்டு இவ இதயம் அழிஞ்சு போச்சுல, சோ இதுக்கும் மேல பிளவர்ஸ்ல வெல்லாம இறந்து போயிருவாங்க. அதே மாதிரி பெய்ஷாவும் டியூக்க கொன்னுடுறான். டியூக் எப்படி நான் இறந்து போறேன்னு தெரியாம அவன் இறந்து போயிட்டு இருக்கான். சூஹி வெளியே வரா. வந்துட்டு நம்ம பெய்ஷாவை பார்த்துட்டு கிளம்பலாம் வா அப்படின்னு கூப்பிடுறான், கையில குழந்தைய தூக்கிட்டு. எல்லாருக்கும் உடம்பு சரியா போயிடுது. கொண்டாட்டமா வெளியே வராங்க. அப்படியே 16 வருஷம் ஓடி போயிடுது. சூஹி இப்போ ராணி ஆயிடுறா, நாட்டை பாத்துக்கிறா. பாபா கூட பொண்ணா இப்ப பெருசா வளர்ந்துடுறா, மிலிட்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கா.
இவ அடுத்து அங்க இருந்து போகும்போது கெட்டவன் ஒருத்தன் ஃபுல்லா இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக அங்க வந்து நிக்கிறான். அப்ப சூஹி எப்பவுமே கையில இருந்த செடியை வச்சுதான் இருப்பா போல. அந்த செடி மனுஷ ஒரு அடையுது. சூஹி வேகமா போயிட்டு ஷாவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஷாவ், நான் வந்துட்டேன், இனிமே உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கெட்ட சக்தியை அடிச்சு விரட்டிட்டு இருக்கான். அத்தோட தான் இந்த சீரீஸ் ஒரு எண்டுக்கு வருது. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு புது சீரீஸ்ல பார்க்கலாம். அது வரைய பாய்.